அப்போஸ்தலனாகிய பேதுரு எழுதின 2வது நிருபம், 2 பேதுரு 3வது அதிகாரம் அதனுடைய 9வது வசனத்தை எல்லாரும் சேர்ந்து வாசிக்க போகிறோம். 2 பேதுரு 3வது அதிகாரம் அதனுடைய 9வது வசனத்தை எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி கர்த்தர் தமது வாக்குத்தத்தத்தை குறித்து தாமதமாயிராமல் ஒருவரும் கெட்டு போகாமல் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டுமென்று விரும்பி நம்மேல் நீடிய பொறுமை உள்ளவராய் இருக்கிறார். அல்லேலூயா, ஆமென். இந்த கடைசி நாள் இரவு வேளையில் கர்த்தர் நம்மோடு கூட பேசுவாராக. நமக்கு தெரியும், நாம் எல்லாருமே இப்படி ரட்சிக்கப்பட்ட காரணம், இப்படி ஒரு சபையில வந்து உட்கார காரணம், இப்படி இன்றைக்கு ராத்திரி ஒரு எழுப்புதல் கூட்டம் நடத்த காரணமும், எதற்கு பின்னால பல நோக்கங்கள் இருந்தாலும் அந்த நோக்கங்களுக்கெல்லாம் ஒரு தலையாய நோக்கம் ஒன்று இருக்கிறது. அது என்னன்னா, இயேசு கிறிஸ்து சீக்கிரம் வரப்போகிறார். எத்தனை பேர் அதை எதிர்பார்க்கிறீங்க? நாம் ஆவலுடன் எதிர்பார்த்து கொண்டே இருக்கிறோம். நாம பாடல்ல பாடினது போல நம்முடைய மணவாளன் இயேசு கிறிஸ்து, அவர் சீக்கிரம் வரப்போகிறார். அல்லேலூயா, ஆமென். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வருகையை குறித்து சொல்லுகிற பொழுதுதான் அப்போஸ்தலனாகிய பேதுருவை கொண்டு பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார், தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி கர்த்தர் தமது வாக்குத்தத்தத்தை குறித்து தாமதமாயிராமல் ஒருவரும் கெட்டு போகாமல் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்பி நம்மேல் நீடிய பொறுமை உள்ளவராயிருக்கிறார். ஆரம்ப நேரத்திலேயே கர்த்தர் நமக்கு ஒரு வார்த்தையை தர்றார். ஆமென். நாம் சேவிக்கிற நம்முடைய தெய்வம் தாமதம் இல்லாத தெய்வம். விசுவாசிக்கிறீங்களா? நம்ம வாழ்க்கையில சில நேரம் தாமதங்கள் இருக்கிறதாக எண்ணலாம். ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், நம்முடைய வாழ்க்கையில் தாமதம் என்பதே இல்லை. ஆமென். நம்முடைய கர்த்தர் எந்த விஷயத்திலையும் தாமதிக்கல. ஏன் தாமதமா தெரியுது? குறிப்பாய் இயேசு கிறிஸ்துவின் வருகையை குறித்து நம்ம கவனிப்போம்னா, வருகையை சிந்திக்கிற பொழுது ஏன் வருகை தாமதமாய் எல்லாருக்கும் தோன்றுகிறது என்றால், ஒன்று, அவர் எப்பொழுது வருவார் என்று யாருக்கும் சொல்லவில்லை. ஆமென். உங்க யாருக்காவது தெரியுமா இயேசு எப்போ வருவார்னு? யாருக்காவது தெரியுமா? உங்களுக்கு சொப்பனமோ தரிசனமோ தீர்க்க தரிசனமோ உண்டாயிருக்கா? ஆமென். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அப்போ இயேசு எப்போ வருவார்னு நமக்கு, ஆமென், வசனம் ஒன்னே ஒன்று சொல்லுது. ஆமென். அறியாத வேளையில் வருவார், நினையாத நேரத்தில் வருவார். ஆமென். எதிர்பார்த்திராத நேரத்துல தான் இயேசு கிறிஸ்து வருவார். அப்போ எப்போன்னு அவர் சொல்லல, ஆனா ஒன்னு சொல்லி இருக்கிறார், நான் வருவேன் என்று சொல்லி இருக்கிறார். ஆனா வசனம் சொல்லுது, வருவேன் என்று சொன்னவர் தாமதம் பண்ணார். ஆமென். வருவேன் என்று சொன்னவர் தாமதம் பண்ணார். அப்படின்னா பரலோகம் ஒரு நேரத்தையும் ஒரு வேளையையும் குறித்திருக்கிறது. அந்த நேரத்தில் கர்த்தர் நம்மை சேர்க்க வந்திருப்பார். ஆமென். பாருங்க, வேதத்தை எழுதி முடிக்கிற பொழுது பரிசுத்த ஆவியானவர் பைபிளுக்கு கன்க்ளூஷன் எழுதும் போது வெளிப்படுத்தின விசேஷம் 22வது அதிகாரத்தை எடுத்து வாசிக்கிற பொழுது, அந்த 22வது அதிகாரத்தில் கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிற வார்த்தையை நாம் கவனிக்க முடியும். 12வது வசனத்தை வாசிங்க. ஏதோ சீக்கிரமாய் வருகிறேன், அவனவனுடைய கிரியைகளின்படி அவனவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோடே கூட வருகிறது. இங்க இயேசு சொல்றார், இதோ நான் சீக்கிரமாய் வருகிறேன். அப்படின்னா இயேசு வரப்போவது உறுதி, இயேசுவின் வருகை சத்தியம். அவர் சீக்கிரமாய் வருவேன் என்று வாக்கு பண்ணி இருக்கிறார். அவர் தாமதம் பண்ணாமல் வருவார். இந்த இரவு கேட்டுக்கொண்டிருக்கிற அத்தனை ஜனங்களுக்கும் சொல்லுகிறேன், இயேசு கிறிஸ்துவின் வருகையை குறித்து அசட்டையாய் எண்ணக்கூடாது, அஜாக்கிரதையாய் இருக்கக்கூடாது. ஏனென்றால் இயேசு சீக்கிரம் வரப்போகிறார். 2, இயேசு தாமதம் பண்ணாமல் வருவார்.
காரணம், நான் அடிக்கடி பிரசங்கிக்கிற ஒரு வார்த்தை, என் தேவனிடத்தில் தாமதம் என்ற ஒன்று கிடையாது. ஆமென். இப்போ இதெல்லாம் நமக்கு தெரியும். இயேசுவின் வருகையை குறித்து, அதை குறித்த சாட்சிகள், அதை குறித்த ஆமென் சம்பவங்கள், இதெல்லாம் பேசலாம். ஆனா இந்த இரவு கர்த்தருடைய ஆவியானவர் எனக்கு வேறொரு பகுதியை தந்திருக்கிறார். ஆவியானவர் சொல்றார் இன்னைக்கு, ஆமென், என்னிடத்தில் தாமதம் இல்லை, என்னிடத்தில் தாமதம் இல்லை. மணவாளன் சொல்லுகிற வார்த்தை, என்னிடத்தில் தாமதம் இல்லை, ஆனால் மணவாட்டியினிடத்தில் தாமதம் இருக்கிறது. யார்கிட்ட தாமதம் இருக்குது? மணவாட்டியினிடத்தில் தாமதம் இருக்குது. அதாவது சபையினிடத்தில் தாமதம் இருக்கிறது, தேவ ஜனங்களிடத்தில் தாமதம் இருக்கிறது. நம்ம கர்த்தர் ஒரு பொழுதும் ஒன்றிலும் தாமதிக்கிறதே இல்லை. ஆனா நாம சில நேரங்கள்ல தாமதிக்கிறோம். அந்த தாமதத்தை குறித்து இந்த இரவு கர்த்தர் நம்மோடு கூட பேச போகிறார். ஆமென். இன்றைய பிரசங்கத்தின் தலைப்பு மணவாட்டியின் தாமதம். மணவாட்டியின் தாமதம். எடுத்து ஒரு வேத பகுதியை எல்லாரும் சேர்ந்து வாசிக்க போகிறோம். சாலமோனின் உன்னத பாட்டு, சாலமோனின் உன்னத பாட்டு, அதனுடைய 5வது அதிகாரம், அதனுடைய 2 முதல் 7 வரையிலான வசனங்களை நம்ம சேர்ந்து வாசிக்க போகிறோம். ஆமென். சாலமோனின் உன்னத பாட்டு 5வது அதிகாரம், அதனுடைய 2 முதல் 7 வரையிலான வசனங்களை இணைந்து வாசிப்போம். ஆமென். பழைய ஏற்பாட்டு வேத புத்தகத்தில் 803வது பக்கம் வாசிப்போமா? நான் நித்திரை பண்ணினேன், என் இதயமோ விழித்திருந்தது, கதவை தட்டுகிற என் நேசரின் சத்தத்தை கேட்டேன். என் சகோதரியே, என் பிரியமே, என் புறாவே, என் உத்தமியே, கதவை திற. என் தலை பனியினாலும் என் தலைமயிர் இரவில் பெய்யும் தூறலினாலும் நனைந்திருக்கிறது என்றார். என் வஸ்திரத்தை கழற்றி போட்டேன், நான் எப்படி அதை திரும்பவும் உடுப்பேன்? என் பாதங்களை கழுவினேன், நான் எப்படி அவைகளை திரும்பவும் அழுக்காக்குவேன் என்றேன். என் நேசர் தமது கையை கதவு துவாரத்தின் வழியாய் நீட்டினார். அப்பொழுது என் உள்ளம் அவர் நிமித்தம் பொங்கினது. என் நேசருக்கு கதவை திறக்க நான் எழுந்தேன். பூட்டின கைப்பிடிகள் மேல் என் கைகளிலிருந்து வெள்ளை போலமும் என் விரல்களிலிருந்து வாசனையுள்ள வெள்ளை போலமும் வடிந்தது. என் நேசருக்கு கதவை திறந்தேன், என் நேசரோ இல்லை, போய்விட்டார். அவர் சொன்ன வார்த்தையால் என் ஆத்துமா சோர்ந்து போயிற்று. அவரை தேடினேன், அவரை காணவில்லை. அவரை கூப்பிட்டேன், அவர் எனக்கு மறு உத்தரவு கொடுக்கவில்லை. நகரத்தில் திரிகிற காவலாளர் என்னை கண்டு என்னை அடித்து என்னை காயப்படுத்தினார்கள். அலங்கத்தின் காவற்காரர் என் மேலிருந்த என் போர்வையை எடுத்து கொண்டார்கள். கரங்களை உயர்த்துறையில சொல்லுங்க. இந்த சாலமோனின் உன்னத பாட்டு என்பது இஸ்ரவேல் ஜனத்துக்கும் தேவனுக்கும் இடையே உள்ள மிக நெருக்கமான உறவை வெளிப்படுத்துகிறதாய் பார்க்க முடிகிறது. அதே நேரத்தில் புதிய ஏற்பாட்டு திருச்சபைக்கும் மணவாளனாகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் இடையே இருக்கிற ஆழமான நெருக்கமான உறவை உருவகமாக சொன்ன ஒரு புத்தகமாக சாலமோனின் உன்னத பாட்டு இருக்கிறது. இந்த சாலமோனின் உன்னத பாட்டு புத்தகத்தில் நீங்கள் ஒவ்வொரு வசனத்திலும் வாசிப்பீங்கன்னா, ஒவ்வொரு சொற்றொடரிலும், அதாவது எவ்ரி ஃப்ரேஸ், ஆமென், ஒவ்வொரு சொற்றொடர்லையும் புதிய ஏற்பாட்டு கால சபையினுடைய உபதேசங்கள் ஆழமாய் அடங்கி இருக்கிறது. ஆமென். இந்த புத்தகத்திலிருந்து தான் கர்த்தர் இந்த இரவு நம்மிடத்துல பேசுகிறார். இங்கே சுலெமித்தியாள், ஆமென், மற்றும் சாலமோன் 2 பேருக்கும் இடையிலான ஒரு உரையாடலை பார்க்க முடிகிறது. இந்த 2 பெயருக்குமான ஆமென் பொருள் ஒன்றுதான். ஆமென். அதுபோல தான் சபையும் இயேசு கிறிஸ்துவும். இங்க பாருங்க, நல்லா கவனிக்கணும். இந்த இரவு இந்த இடத்தில் ஆமென் எங்கேயோ இருந்த
தன்னுடைய சுதந்திரம் தனக்கு கிடைக்கப்பெறாமல் எல்லாராலும் பகைக்கப்பட்டு எல்லாராலும் வெறுக்கப்பட்டு தன்னுடைய உரிமையை கூட பெற்றுக்கொள்ள இயலாத நிலையில் கைவிடப்பட்டிருந்த சுலமித்தியாளை ராஜாவாகிய சாலமோன் தேடி போய் அவளிடத்தில் தன்னுடைய நேசத்தை வெளிப்படுத்தி அவளை அழைத்து கொண்டு வந்த நகரத்தில் நல்ல ஒரு நிலையில உயர்த்தி வைத்தார். அந்த நேரம் அந்த அன்பெல்லாம் நன்றாக இருந்தது. இந்த புத்தக அன்பின் ஆரம்பமும் அன்பின் விஸ்தாரமும் அன்பின் ஆழமும் எல்லாம் இந்த புத்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அன்பை குறித்து நன்றாக பேசி வருகிற பொழுதே மணவாட்டியினுடைய உண்மையான சுபாவம் குணாதிசயம் வெளிப்பட்டு வருகிறது. இங்கே இந்த 5வது அதிகாரத்தில் வருகிற பொழுது ஒரு நாள் இரவு மணவாளன் வருகிறார். மணவாட்டிக்கு நல்ல அறையை கொடுத்திருக்கிறார். அந்த அறையில் மணவாட்டி தங்கியிருக்கிற பொழுது மணவாளன் வந்து கூப்பிடுறார், என் சகோதரியே, உத்தமியே, புறாவே, என் மணவாளியே, நீ கதவை துற அப்படின்னு கூப்பிடுறார். ஆனா உள்ள இருக்கிற ஆள் சொல்லுது, நான் தூங்கிட்டேன், ஆனாலும் என் இருதயம் எப்படித்தான் இருக்கு, விழித்திருக்கிறது, என் இருதயம் விழித்திருக்கு, ஆனா நான் என்ன செய்துட்டேன், நித்திரை பண்ணினேன் அப்படின்னு சொல்லிட்டு கீழே வாசிக்கிறப்போ எப்படி நான் எழும்புவேன், எப்படி என் பாதத்தை அழுக்காக்குவேன், எப்படி வஸ்திரத்தை போடுவேன், இனி எப்படி வந்து கதவை திறப்பேன் அப்படின்னு ஒன்னுக்கு பின் ஒன்னா கேள்வி எழுப்பி கொண்டே இருக்கிறார். அவர் வெளியிருந்து சொல்றாரு, எனக்கு இங்க மழையா இருக்கு, பனி தூறலா இருக்கு, என் தலையெல்லாம் நனையுது. தன் பாரத்தை தெரியப்படுத்துறார். பாரத்தை தெரியப்படுத்தினாலும் மணவாட்டிக்கு தூக்கம் முக்கியமா இருக்கு. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆமா, அடுத்து பார்க்கிறார், நான் கூப்பிட்டு தான் வரல, என் பாரத்தை சொல்லியும் உனக்கு ஒரு அசைவு இல்லை, என் கையை துவாரத்தின் வழியா போடுறேன். யூத கலாச்சாரத்துல பாத்தீங்கன்னா அன்றைக்கு வீட்டின் எஜமான்கள் வீட்டில் வருகிற பொழுது துவாரத்தின் வழியா கையை போட்டு காட்டுவாங்க, நான் தான் வந்திருக்கேன், உன் மணவாளன் வந்திருக்கிறேன். இதையே இவர் செய்து பார்த்தா அவள் சொல்லுகிறாள், அதை பார்த்த பொழுது என் இருதயம் பொங்கினது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். பொங்கிச்சு, ஆனா எழும்பி வரல ஆளு. கதவை தரன்னா கதவை திறக்கல. அப்போ மணவாளன் போயிடுறா. அப்போ தாமதம்னு ஒண்ணு நடக்கு. அப்போ நான் நினைச்சேன், இந்த வாஸ்து பார்க்கிறப்போ ஓகே மணவாட்டி வேண்டாம், திறக்க வேண்டாம் என்று நினைத்த சிலர் அப்படித்தானே. வாழ்க்கை கிடைக்கிறது வரைக்கும் எல்லாரும் வேணும், வாழ்க்கை வந்த பிறகு ஏறி வந்த ஏணி என்ன செய்திருவாங்க, தட்டி விட்டுருவாங்க. அது போல நினைச்சேன். ஆனா தொடர்ந்து வசனம் வாசிக்கும் போது அப்படியும் இல்லை. கொஞ்ச நேரம் கழிச்சு எழும்பி வந்து கதவை திறந்து பார்த்து கதவை திறந்தா மணவாளனை காணல. இப்ப கூப்பிடுறா, மணவாளனே, என்னேசரே, என்னேசரே. வீட்டில இருந்து கூப்பிட்டு வெளிய தெருவுக்கு வந்து பட்டணத்துக்கு வர போய் கூப்பிட்டு பார்த்தாச்சு. அப்பதான் எனக்கு பிடி கிடைச்சிச்சு, இந்த மணவாட்டியினிடத்தில் தாமதம் இருந்திருக்கிறது. முதல்லையே திறந்திருக்கலாம், திறந்திருந்தா அது வித்தியாசமா இருந்திருக்கும். ஆனால் இவள் திறக்காமல் இல்லை, இவள் எழும்பாமல் இல்லை, இவள் தேடாமல் இல்லை, எல்லாம் செய்தா, எல்லாம் தாமதமா செய்தா. ஆமென். நம்ம வாழ்க்கையை கொஞ்சம் சிந்திச்சு பார்க்கணும். இந்த இரவு நம்ம வாழ்க்கை எப்படி இருக்கு? நம்மளும் சில நேரத்துல கீழ்ப்படியாமல்லாம் இல்லை, நம்மளும் சில நேரத்துல அர்ப்பணிக்காமலும் இல்லை, நம்மளும் சில நேரத்துல நம்ம வாழ்க்கையை ஒப்பு கொடுக்காம இல்ல, நம்மளும் சில நேரத்துல வசனத்துக்கும் ஆலோசனைகளுக்கும் கீழ்ப்படியாமல் இல்லை. ஆனா தாமதமா செய்யறோம் எல்லாத்தையும். ஆண்டவர் சொல்றார், தாமதமா செய்யறோம். என் ஊழியத்துல அநேகரை பார்த்திருக்கிறேன். ஒரு மனிதனை மறக்க முடியாது. எத்தனையோ முறை அந்த இல்லத்தில் சந்திக்கிற பொழுது அந்த இல்லத்துல போய் ஜெபித்து சிலர் ரட்சிக்கப்பட்டாங்க. அந்த இல்லத்தில் உள்ள தகப்பனா நல்ல ஹைட் அண்ட் வெயிட்டா இருப்பா. அந்த ஏரியாலேயே பிரபல்யமாய் அறியப்பட்ட ஒரு மனுஷன். அவர்கிட்ட சொல்லுவோம், ஐயா நீங்க ரட்சிக்கப்படணும், ரட்சிக்கப்படணும், ஞானஸ்தானம் எடுக்கணும் அப்படின்னா ஓகே பாஸ்டர் பாப்போம், சீக்கிரத்துல என்ன செய்திடலாம், எடுத்துடலாம். எப்போ போனாலும் இப்படிதான். வருஷங்கள் போயிடுச்சு. வருஷங்கள் போயிடுச்சு. திடீர்னு ஒரு நாள் படுக்கையில் விழுந்துட்டார். திடீர்னு ஒரு நாள் படுக்கையாகி விட்டார். இப்ப அவரை தூக்குறதே பெரும்பாடு.
ஆமென். படுக்கையில விழுந்துட்டார். அதுவும் கொஞ்ச நாள் போச்சு. கொஞ்ச நாள் போன பிறகு திடீர்னு போன் வந்துச்சு, ஜெபிக்க வரணும். அங்க போய் ஜெபிக்க போனா என்னுடைய தகப்பனார் ஜெபிக்கிறார். அப்போ ஆமென் பாஸ்டர், ஆமென், அப்பா அவனுடைய கையை பிடிச்சு வச்சுட்டு ஜெபம் பண்றார். அப்போ அப்பா ஜெபம் பண்ணிட்டு இருக்காங்க. ஜெபம் பண்ணிட்டு இருக்கும்போது அவர் சொல்றார், ஐயா எனக்கு ஞான ஸ்நானம் எடுக்கணும். என்ன எடுக்கணும்? எப்போ? படுக்கையில கிடந்துச்சு. ஆமென். காலெல்லாம் நல்லா நடக்கும்போது சொன்னப்போ என்ன செய்யல, கேட்கல. ஆமா, ஊர்ல ரவுடிசம் பண்ணிட்டு நடந்தப்ப சொன்னப்போ கேட்கல. இப்போ என்ன வேணுமா? நம்மள கொலை கேஸ்ல மாட்டுறதுக்கு. ஆமென். பாருங்க என்ன நடந்துச்சு தெரியுமா? ஜெர்மனிட்டே இருக்கும்போது என்னுடைய தகப்பனார் ஒன்று உணர்ந்தாங்க. அவருடைய கை ரொம்ப டைட்டாயிட்டே இருக்கு, டைட்டா பிடிக்கிறார். புரிஞ்சிச்சு, இவருடைய வேலை முடியுது. மெதுவா கையை என்ன செய்திடணும், எடுத்துடணும். இல்லாட்டா நம்ம கையும் அவருடைய கையும் சேர்ந்துடும். ஆமென். அப்போ ஜெபித்து கொண்டே ஆமென் ஆமென் 2 பேருக்கும் போராட்டம் நடக்கு. என்னுடைய தகப்பனார் கையை மெதுவா லூஸ் பண்ணி விடுறதுக்கு ஆமென் ஜெபம் நடந்துகிட்டே இருக்கு. எல்லாரும் கண்ணை மூடி அழுது ஜெபம் பண்றாங்க. ஏன்னா ஒப்பு கொடுத்துட்டாருல, இப்போ ஞானஸ்நானம் வேணும்ட்டாரு. எல்லாரும் சந்தோஷத்துல அழுகையில எல்லாம் ஜெபம் பண்ணிட்டே இருக்கு. இங்க பெரிய போராட்டம் நடக்கு. இந்த கையை எப்படிதான் கழுவி விடுறது? ஆமென். எப்படியோ விட்டாச்சு. ஒண்ணு தெரியுமா, அன்னைக்கு ராத்திரி அவர் மரிச்சிட்டார். அப்போ அவர் கீழ்ப்படியாம இல்ல, உப்பு கொடுக்காம இல்ல, அவர் அர்ப்பணிக்காம இல்ல, என்ன தாமதமா செய்திருக்கிறார், தாமதமா செய்திருக்கிறார். இதுக்கு பேர் தான் தாமதம் என்று சொல்லுவது. அப்ப இந்த இரவு இந்த தாமதம், மணவாட்டியின் தாமதத்தை குறித்து நான் பேசுகிறேன். முதலாவது, தாமதத்தின் பின்விளைவு என்ன? தாமதத்தின் பின்விளைவு என்ன, அதை குறித்து நாம பார்க்கலாம். இந்த உன்னத பாட்டு 5வது அதிகாரம் அதனுடைய 6வது வசனத்தை எடுத்து வாசிங்க. என் நேசருக்கு கதவை திறந்தேன். தாமதமா இப்ப கதவை திறந்தேன். என் நேசரோ இல்லை, போய்விட்டார். அவர் சொன்ன வார்த்தையால் என் ஆத்துமா சோர்ந்து போயிற்று. அவரை தேடினேன், அவரை காணவில்லை. அவரை கூப்பிட்டேன், அவர் எனக்கு மறு உத்தரவு கொடுக்கவில்லை. அல்லேலூயா. பாருங்க, முதல் பின்விளைவு என்ன தெரியுமா? மணவாட்டியின் தாமதத்தின் பின்விளைவு ஒன்று, பிரயோஜனமில்லாத பிரயாசம். பிரயோஜனமில்லாத பிரயாசம். இப்படி இங்க என்ன பிரயோஜனம் இல்லாத பிரயாசம்? இப்போ முதல்ல நான் எழும்ப கஷ்டமா இருக்குன்னு சொன்னாலும் எழும்பியாச்சு. செருப்பு ஆமீன் கால் அழுக்காக்கம் கஷ்டமா இருக்குன்னு சொன்னாலும் என்ன செய்தாச்சு? கால் அழுக்காக்கியாச்சு. எப்படி அங்க வர நடப்பேன்னு சொன்னாலும் நடந்தாச்சு. கதவை திறந்தாச்சு. அப்போ இப்ப கதவை திறந்தா நேசரை பார்த்திருக்கணும். ஆனா கதவை திறந்தப்ப நேசர் அங்கே இல்லை. அதோட முடிஞ்சுச்சா? பாருங்க, அவர் சொன்ன வார்த்தையால் என் ஆத்துமா அது போட்டும். அவர் என்ன சொன்னார்? அவர் வர்ணிச்சு கூப்பிட்டார். சகோதரியே, மணவாளியே, என் புறாவே, என் உத்தமியே, இப்படி எல்லாம் கூப்பிட்டு சொன்னார். என் தலை ஆமென் மழையினாலும் பனி தூறலினாலும் நனைந்திருக்கிறது. பாரத்தை சொன்னார். இதெல்லாம் இப்பதான் ஞாபகத்துக்கு வருது. அடுத்து பாருங்க, ஆமென் அவரை தேடினேன். ஆமா, அப்போ பிரயாசம் இருக்கு, பிரயோஜனம் இல்லை. பிரயாசம் இருக்கு, கதவை திறந்த அவர் இல்ல, அவரை தேடினேன் காணவில்லை. 3 அந்த வசனம் சொல்லுது, அவரை கூப்பிட்டேன், அவர் எனக்கு மறு உத்தரவு. ஆமா, இப்போ கூப்பிட்டது ஒரு பிரயாசம், தேடினது ஒரு பிரயாசம், திறந்தது ஒரு பிரயாசம், கஷ்டப்பட்டு எல்லாம் செய்தாச்சு. ஆனா பிரயோஜனம் இல்ல. ஏன்? தாமதம் கொண்டு வருகிற முதல் பின்விளைவு என்ன தெரியுமா? பிரயோஜனமற்ற பிரயாசம். காலம் கடந்து எதையும் செய்து பிரயோஜனம் இல்லை. படிக்கிற பிள்ளைகளை பார்த்தா தெரியும். படிக்க வேண்டிய நாள்ல எல்லாம் விளையாடிக்கிட்டே தெரியும். நாளைக்கு பரீட்சைன்னா இன்னைக்கு ஃபுல்லா விழிப்பும் ஜபமா இருக்கும். சொல்லுங்க.
இன்னைக்கு ராத்திரி விழிச்சிருந்துட்டு நாளைக்கு போய் எக்ஸாம் காலில் தூங்கிட்டு வரோம். சிலர்லாம் பப்ளிக் எக்ஸாம் டைம்ல அது வரைக்கும் அப்படியே ஆமேன் என்ன சொல்றது, ஆமேன் சர்வே டிபார்ட்மெண்ட்ல வேலை பார்க்கறது மாதிரியே ஊர்ல அப்படியே கறங்கிட்டு இருக்கிறது. பப்ளிக் எக்ஸாமுக்கு முந்தின நாள் இருந்து விழிச்சு படிச்சுட்டு காலையில எக்ஸாமுக்கு போலான்னு நினைக்கும் போது ஏதாவது வியாதி வந்துடும். எதனால வரும்? எத்தனை பேரை தெரியும் ராத்திரி ஃபுல்லா உறங்காம விழிச்சிருந்து ஆமேன் ஃபிட்ஸ் வந்த எத்தனை பேரை தெரியும்? ஏன்? பிரயோஜனமற்ற பிரயாசம் உண்டாகும், தாமதம். மணவாட்டிகள் சபை புரியணும், நம்மிடத்துல தாமதம் என்பது இருக்கவே கூடாது. ஆண்டவர் இன்னைக்கு தெளிவா கற்றுத்தர்றார். குடும்பங்கள் கவனிக்கணும், அந்தந்த டைம்ல செய்ய வேண்டிய விஷயத்தை அந்தந்த நேரம் செய்து முடிக்கணும். அது கடத்தி விட்டுட்டு அதுக்கு பிறகு நீங்க என்ன செய்தாலும் ஆமீன் ஆண்டவர் மேல என்ன பழி போட்டாலும் அதுக்கு அவர் காரணம் அல்ல. ஏன்னா தாமதம்னு ஒண்ணு வந்துட்டா அதுக்கு பிறகு நீங்க அனுபவிக்க வேண்டிய ஒன்று பிரயோஜனமற்ற பிரயாசம். எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் இன்னைக்கு எந்த தைரியத்துல இந்த இடத்துல வந்து இருக்கும்? ஆண்டவர் சொல்லி இருக்கிறார், நீ என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு மறுவு தரவு அருளி செய்வேன். அந்த வார்த்தையை சொல்லித்தான் ஜெபிக்கவே செய்யறோம். அப்ப நாம் பிரயாசப்பட்டா பிரயோஜனம் உண்டுன்னு தெரிஞ்சுதான் வந்திருக்கோம். ஆண்டவர் சொன்னாரு, நீ என்னை நோக்கி கூப்பிடுவாய், நான் இதோ இருக்கிறேன் என்று சொல்லுவேன். அப்ப எனக்கு பிரயோஜனம் உண்டுன்னு தான் நம்ம வந்திருக்கோம். ஆனா தாமதம்னு ஒண்ணு வந்துச்சுன்னா பிரயோஜனம் இருக்காதுன்னு கர்த்தர் சொல்லி தர்றார் இன்னைக்கு. ஹல்லேலூயா. உங்களுக்கு உதாரணமாய் பழைய ஏற்பாட்டு புத்தகத்திலேயே உங்களுக்கு தெரிஞ்ச 2 சம்பவத்தை சொல்லித்தான் நான் போறேன். இன்னைக்குள்ள மெசேஜ் ஃபுல்லா அப்படித்தான் போறேன். பாருங்க, ஆமீன். ஆதியாகமம் 19வது அதிகாரத்துல லோத்துவை குறித்து சொல்லி இருக்கு. ஆமீன். லோத்து வீட்டுல போய் இந்த வசனங்களை நல்லா வாசிக்கணும். லோத்துவ பாத்தீங்கன்னா அவர் சோதம் கோமர பட்டணத்தில் இருக்கிறார். அந்த தேசத்தின் அக்கிரமம் பரலோகத்தில் எட்டினது. தேசத்தை அழிக்க கர்த்தர் வருகிறார். வருகிறப்போ ஆபிரகாம் நின்று ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கிறார். ஆமேன். எப்படியாவது ஒரு ஆமேன் 10 நீதிமான் இருந்து அழிக்க மாட்டீர்ல அப்படின்னு ஆண்டவர்கிட்ட மத்தியஸ்தம் பண்ணிக்கிட்டே இருக்கிறார். ஜபம் நடந்துகிட்டே இருக்கு. ஆனா இதெல்லாம் தாண்டி தூதர்கள் அங்க போறாங்க அழிக்கிறதுக்குன்னு. லோத்துவ வீட்டுல போய் பாக்குறாங்க கூட. ஆமேன். பட்டண வாசல்ல இருந்து கூட்டிட்டு வீட்டுக்கு போய் அங்க போய் வீட்டுல வச்சு ஆமேன் சொல்றாங்க லோத்துவ பார்த்து, எப்பா இந்த பூமியை இந்த தேசத்தை அழிக்க போறேன், பட்டணத்தை அழிக்க போறேன், சீக்கிரம் நீ ஒண்ணு செய். உனக்கு இங்க யாராவது இருக்காங்கன்னா அவங்களெல்லாம் கூப்பிட்டுட்டு கிளம்பு. உன் மனைவியை கூப்பிடு, உன் 2 பிள்ளைகளை கூப்பிடு. அப்பதான் லோத்து சொல்றார், எனக்கு 2 மருமக்கள் உண்டு. அவ சொல்றார், இந்த பட்டணத்தை அழிக்க போறேன், உன் மருமக்களையும் கூட்டிட்டு கிளம்பு சீக்கிரம் அப்படின்னா லோத்து ஆமேன் போய் மருமக்கள்கிட்ட ஆமேன் மனைவி கிட்ட பேசுனா, மனைவி இவ்வளவு வருஷமா இங்க சம்பாதிச்சு வச்சதெல்லாம் விட்டுட்டு போறதுக்கு கொஞ்சம் கஷ்டம்தான். ஆமேன். பிள்ளைகள்கிட்ட பேசுனா போலாம். ஆமேன். மருமக்கள்கிட்ட பேசுனா வசனம் சொல்லுது மருமக்கள் பரியாசம் பண்ணினாங்களாம், பரியாசம் பண்ணாங்க. இப்படி டிஸ்கஷன் நடந்து முடியும் போது அழிவுக்கான நேரமும் சமீபித்து வந்துச்சு. பார்த்தார், தூதர் பார்த்தார், அங்க ஒரு நீதிமான் தீர்க்கதரிசி ஆபிரகாம் ஆமென் மத்தியஸ்தம் பண்ணிக்கிட்டே இருக்கிறார். இவங்களை காப்பாத்தாம வழியும் இல்ல. இவங்களை கைய பிடிச்சு மருமக்கள் வரல, ஆமென் மனைவியையும் பிள்ளைகளையும் லோத்துவையும் பிடித்து இழுத்து கொண்டு போறாங்க, இழுத்து கொண்டு போறாங்க. அழிவின் எல்லையை கடந்து கொண்டு விட்டார்கள். நல்லா கவனிங்க. அவர்கள் தாமதித்து கொண்டிருந்த பொழுது என்ன வசனம் சொல்லுது? தாமதித்து கொண்டிருந்த பொழுது இழுத்து கொண்டு போனாங்க. என்ன நடந்துச்சு நான் கேட்கிறேன்? தாமதமானாங்க. தாமதித்து புறப்பட்ட பிறகு பிரயோஜனம் இருந்துச்சான்னு கேட்டா அந்த குடும்பம் வாழ்க்கை பெறல. அல்லேலூயா. என்ன நடந்துச்சுன்னு நமக்கு நல்லா தெரியும். பாருங்க, இப்ப கொண்டு விட்டுட்டு தூதன் சொல்றாரு, நீங்கள் ஓடி மலைக்கு போங்க அப்படின்னு. லோத்து சொல்றாரு, இப்ப எனக்கு மலைக்கு போக முடியாது, எனக்கு சமவெளிக்கு போக சொல்லுங்க. சரி, சமவெளிக்கு போக சொல்றாரு உடனே தூதன். அப்படியா? தப்பு. சமவெளிக்கு போயிட்டு லோத்து சமவெளியில இருக்க வேண்டியதானே? வயசான பிறகு இப்போ குளிரும் தாங்க முடியாது,
மலையும் ஏற முடியாது அப்படிங்கிற நாட்கள் வந்த பிறகு திருப்பி எங்க ஏறாரு? மலைக்கு. வாழ்க்கை ஃபுல்லா தாமதம் லோத்துவுக்கு. சரி, அன்னைக்கு தூதர்கள் சொன்னப்போ மலையார் இருந்தா தன் மனைவியை இழக்க வேண்டிய நிலை வந்திருக்காது. ஏன்னா மலையில ஏறும்போது பின்னால பார்த்துட்டு நடக்க முடியாது. அடுத்து என்ன இருக்கும்னு காலை என்ன செய்யணும்? தூக்கி. அப்ப பின்னால பார்க்கிற நேரமே கிடைக்காது. சமவெளியில போகும்போது ரிவர்ஸ்ல பார்த்துக்கிட்டே போலாம் தடை இல்லாம. அப்போ அங்க ஐயோ அழிது 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 அழிதுன்னு போய் உப்பு தூணான் என்று. அப்ப பிரயோஜனமற்ற பிரயாசம் லோத்துவின் வாழ்க்கையில. இதே சம்பவத்தை ஞாபகம் வைங்க. நியாயாதிபதிகள் 19வது அதிகாரம். அங்க எப்ராஹிம் மலை தேசங்களில், ஆமென், எப்ராஹிம் மலை தேசங்களில் பரதேசியாய் தங்கி திரிந்த ஒரு லேவியன் ஒருவன் இருந்தான். அவனுக்கு ஒரு மறுமனையாட்டி. அவள் இவனை விட்டுட்டு ஊருக்கு போயிட்டான். உடனே அவனை தேடி அவளை தேடி இவர் வேலைக்காரனை கூட்டி கழுதையின் மேல் சேணம் கட்டிட்டு அங்க தேடி போறார். எதுக்கு? மறுமனையாட்டிய கூட்டிட்டு வரணும், குடும்ப பிரச்சனை தீர்த்து கூட்டிட்டு வரலான்னு போனது. அங்க போனா மாமனார் ரொம்ப நல்ல ஆளு. மாமனாரு சொல்ல மாட்டேங்கிறீங்க பாத்தீங்களா? ஆமா, மாமனார் பொதுவா மாமனார் நல்ல ஆட்கள் தான். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். மாமனார் கொஞ்சம் நல்லவரா இருக்கார். அங்க போனோன்னு ஆமென் போய் சேர்ந்தாச்சு, பேசி சமாதானம் ஆயாச்சு. காலையில வா போவோம் கூப்பிட்டாச்சு. அப்போ அவளும் வர ரெடி. அப்போ ரெடி, கழுதையின் மேல சேணம் வச்சு வேலைக்காரன் எல்லாம் ரெடி ஆகிட்டு இருக்கும்போது மாமா வந்து சொல்றாரு, இன்னைக்கு ஒரு நாளுக்கு தங்கிட்டு போங்க. நல்ல மாமனாரா இல்லையா? புசித்து குடித்து காலைல பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு போலாம். சரி, மாமா சொன்னா தட்ட முடியாது. ஆமென், சாப்பிட்டு முடிச்சுட்டு கிளம்பலான்னு பார்த்தா இன்னைக்கு லஞ்சு சாப்பிட்டுட்டு போலாம். சரி, சாயங்காலம் ஆச்சு டீ குடிச்சிட்டு போலாம். சரி, ராத்திரி ஆச்சு டின்னரும் முடிப்போம். இப்படி ஒரு நாள் போச்சு, 2 நாள் போச்சு, 3வது நாள் ஆச்சு. விருந்து போற போக்கு பார்த்தீங்களா? இப்படி ஒரு மாமா இருந்தா எப்படி இருக்கும்? வா இரு, எவ்வளவு நாள் வேணாலும் உனக்கு என்ன செய்யறேன்? சாப்பாடு போடும். நாம 4 நாள் ஆச்சு, 5வது நாள் ஆச்சு. இப்பத்தான் மருமகனுக்கு புத்தி வந்து தாமதித்து கொண்டே இருக்கிறாரே, போயிடணும். அப்ப 5வது நாள் காலையில போலான்னு பார்த்தா இன்னைக்கு மாமா வந்து நிக்கிறார். பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு போலாம், அடுத்து லஞ்சு சாப்பிட்டுட்டு போலாம். சாப்பிட்டாச்சு 5வது நாள். இனிப்போ டீயும் குடிச்சிட்டு போலான்னு சாயங்காலம் ஆனப்பத்தான் மருமவனுக்கு இன்னைக்கு இந்த வீடை விடாட்டா நமக்கு பிரச்சனை அப்படின்னு. ஆமென், சாயங்காலம் நெருங்கி வர்றப்போ தாமதித்து கொண்டிருந்த போது நாங்க வசனம் சொல்லுது, மறுமனையாட்டியையும் வேலைக்காரனையும் கழுதையும் தூக்கிட்டு நடந்து போயாச்சு. கிளம்புறதே லேட் ஆகும். யாத்திரை கிளம்புனா கரெக்ட் நேரத்துக்கு கிளம்பணும். இது கிளம்புற நேரமே தாமதம். காலையிலேயே ரெடியாகி நின்றுட்டு சாயங்காலம் கிளம்பி போறது. ஆமே, நிறைய பேர் இப்படிதான் அறிவு கெட்ட விதமா யோசிக்கிறது. நான் ஒரு டிரைவர், வாகனம் ஓட்டி, அதுக்கு பிறகுதான் ஊழியத்துக்கெல்லாம் வந்தது. எனக்கு வாகனம் ஓட்டுகிற நாட்கள்ல வாடகை வண்டி ஓட்டும் போது நிறைய அனுபவம் உண்டு. சிலர்லாம் கூப்பிடுவாங்க, 10 மணின்னா வண்டி என்ன செய்யணும்? நிற்கணும். இந்த 10 மணிக்கு வண்டியை கொண்டு விடணும்னா காலையிலே எழும்பி வண்டியை கழுவி தொடச்சு வண்டிக்கு நல்ல செண்டெல்லாம் அடிச்சு, வண்டிக்கும் செண்டு உண்டான்னு கேட்குறீங்க? உண்டு. அடிச்சு ஆமேன் நீட்டா எல்லாம் ஏர் செக் பண்ணி ஃபியூல்லாம் அடிச்சு எடுத்து ஆமேன் 9:30 வண்டியை கொண்டு அங்க விடுவோம். சில பார்ட்டி வரும் 10, 12, 1 மணிக்கு தான் வீட்டில இருந்தே. இப்போ இவ்வளவு நேரத்தில் அந்த டிரைவரை விட்டுருந்தா கொஞ்சம் தூங்கியாவது. இப்போ வண்டியை கொண்டு விட்டுட்டு நடந்துகிட்டே தெரியும், இப்படி நடந்துகிட்டே தெரியும். ஏன் எப்போ வருவாங்கன்னு தெரியாது. போய் சொன்னா ரெடி ஆயிட்டோம் வந்துடுறோம். எப்போ? 9:45 சொல்லுவாங்க. 1 மணி வரைக்கும் நமக்கு
எந்த தகவலும் இருக்காது. வருவாங்க வருவாங்க வருவாங்க, நம்ம உறங்கிடக்கூடாது, ஃப்ரெஷ்ஷா இருக்கணும் அப்படின்னு இருந்து இருந்து 1 மணிக்கு வருவாங்க. இது நான் சொன்னது காலையில 10 மணி. இது எனக்கு நைட்டு நடந்திருக்கு. 8 மணிக்கு வண்டி கேட்டுட்டு ராத்திரி 1 மணிக்கு வண்டியில ஏறின ஆள்லாம் இருக்கு. இப்போ இவ்வளவு நேரமும் முழிச்சிருந்துட்டு வண்டி எடுத்துட்டு ரோட்ல போனா எப்படி இருக்கும்? அந்த காத்தெல்லாம் அடிக்கும்போ நல்ல ஒரு தாலாட்டு பண்ண மாதிரியே இருக்கும். எனக்கெல்லாம் ஞாபகம் இருக்கு, பல 100 கிலோமீட்டர் எப்படி வந்தோம்னே. அதுவும் ஒரு இடத்துல இப்படித்தான் லேட்டா ஏறிட்டு திருவனந்தபுரம் ரூட்ல போகும்போது அவர் ஏறணும்னு சொல்றார், நான் ஒரு சீனியர் அட்வொகேட், வண்டி 60 தாண்டி போகக்கூடாது. என்கிட்ட ரூல் பேசுறேன். டிரைவர்ஸுக்கு பாடலாம் கஷ்டம். ஆமா, 60 தாண்டி வண்டி போகக்கூடாது, போனா உன் மேல கேசு போடுவேன். நல்ல வரவேற்பு. தாமதமாகி வந்துட்டு பேசுற பேச்சு. அன்னைக்கு வண்டி எடுத்துட்டு கிளம்பி போறேன். எனக்கு பார்வதிபுரம் வந்ததுதான் தெரியும். ஏன்னா வண்டி எதை தாண்டக்கூடாது. எனக்கு 5வது கியரை போடணும்னா வண்டி 80க்கு போனோம். ஆனா 60ல வச்சு நான் இப்ப ஆக்சிலேட்டரும் கொடுக்கண்டா, ஒன்னும் கொடுக்கண்டா, கியரை மட்டும் போட்டுட்டு சும்மா இருந்தா போதும். ஏன்னா அதை இழுத்துட்டு போம். எனக்கு பார்வதிபுரம் தான் ஞாபகம் இருந்துச்சு. அடுத்து நான் கண்ணை திறந்து பார்க்கிறப்போ குளித்துற பழைய பாலத்துக்கு மேல வண்டி. ஆண்டவர் காப்பாத்தினது அன்னைக்கு. முன்னால ஒரு லாரி, பின்னால ஒரு லாரி. திறந்து பார்த்தப்போ ஏன் தாமதம்? நான் சொல்றேன், சின்ன சின்ன விஷயத்துல சொல்றேன். பிள்ளைகளுக்கு கல்யாணம் நடத்துற விஷயத்துல தாமதம் கூடாது. பிறகு என்ன பிரயோஜனம்? பிரயாசப்பட்டாலும் பிரயோஜனம். ஆமா, ஆண்டவர் வழிநடத்துதல் தருகிற காலத்துல சரியா திருமண காரியங்களை பேசி முடிச்சு நடத்தி விடணும். இல்லாட்டா பிறகு நம்ம பின்னாலே நடக்கணும், ஒன்னும் நடக்காது. தாமதத்துக்கு இருக்கக்கூடிய பெரிய பின்விளைவாக்கும் ஆமென் பிரயோஜனமற்ற பிரயாசம். இந்த மாதிரி தான் இந்த லேவியனும் சாயங்காலம் லேட்டா கிளம்புனது, பிரேக்ஃபாஸ்டுக்கு முன்னாடியே கிளம்புனது. சாயங்காலம் டீ குடிச்சிட்டு தான் வீட்டுல இருந்து ஆள் இறங்குது. போற வழியில வேலைக்காரன் சொன்னா இருட்டு வருது, எபூசியர்களுடைய தேசத்துல போய் தங்கிடலாம். அப்போ லேவியன் சொன்னா நம்ம அப்படி வழி விட்டு போக கூடாது, கொஞ்சம் கூட முன்னால போவோம், ஆமென், எங்கேயாவது தங்கிக்கலாம். அப்போதான் பென்யமீன் நாட்டை சார்ந்த கிபியா என்கிற இடத்துல வந்தப்போ சூரியன் அஸ்தமனமாயிற்று. உடனே அங்க வழி ஓரமா தங்கலான்னு முடிவெடுக்கிறாங்க. அங்க தங்குற இடத்துல நல்லா கவனிக்கணும் தெய்வ பிள்ளைகளே. ஆமென். அவன் வீட்டில இருந்து கிளம்பி மறுமனையாட்டிய கூட்டிட்டு போக எப்ராஹிம்ல இருந்து கிளம்பி திரும்ப ஆமென் மறுமனையாட்டின் வீட்டில இருந்து கிளம்பி வந்த பிறகும் ஒண்ணு தெரியுமா உங்களுக்கு? திரும்ப அவன் மறுமனையாட்டியை எப்ராஹிமில் கொண்டு சேர்க்க முடியவில்லை, சேர்க்க முடியல. அன்னைக்கு ராத்திரி அவன் மறுமனையாட்டி 12 துண்டமாக வெட்டி போடப்பட்டாள். கரங்களை உயர்த்துற அல்லேலூயா சொல்லுங்க. ஏன் இதெல்லாம் நடந்துச்சு? தாமதம். தாமதத்தினால வந்த பின்விளைவு பிரயோஜனமற்ற பிரயாசம். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றார், நம்ம வாழ்க்கையில தாமதம்னு ஒண்ணு இருக்கவே கூடாது. வேகமா அந்த உன்னத பாட்டின் புத்தகம் 5வது அதிகாரம் அதனுடைய 7வது வசனத்தை வாசிங்க. முதல் பின்விளைவு பிரயோஜனமற்ற பிரயாசம். 2வது பின்விளைவு அந்த 7வது வசனம் வாசிங்க. நகரத்தில் துரிகிற காவலாளர் என்னை கண்டு என்னை அடித்து காயப்படுத்தினார்கள். போதும். 2வது பின்விளைவு வாழ்க்கையில காயம் உண்டாகும். இந்த செய்தியை நீங்க தீர்க்க தரிசன செய்தியா எடுக்கணும். இன்னைக்கு ஆண்டவர் சபையோட பேசுற, குடும்பங்களோட பேசுற. தாமதம் இருந்தா ஒன்று பிரயோஜனமற்ற பிரயாசம், 2 காயம் உண்டாகும். வாழ்க்கையில காயம் வரும். என்ன காயம் பாருங்க. இவள் கதவை திறந்து வெளியே வர்றா, அவசியமே இல்லாம காயப்படுறா. நகரத்தில் சுத்தி திரிகிற காவலாளர்கள்
புரொடெக்ட் பண்ண வேண்டிய காவலாளர்கள் உண்டு. ஆனா இந்த காவலாளர்களுக்கு பெயர் சுற்றி திரிகிற காவலாளர்கள். அவங்களை பத்தி இன்னைக்கு நான் பேசல, அது வேற சப்ஜெக்ட். இவர்கள் காயப்படுத்துகிறார்கள். எதுக்கு இந்த காயம்? தாமதத்தினால இந்த காயம் வந்துச்சு. தாமதப்படாம எழும்பி கதவை திறந்திருந்தா காயப்பட அவசியம் இல்லை. லோத்துவின் வாழ்க்கையில காயம் வந்துச்சு. என்ன காயம் வந்துச்சு அவருக்கு? வாழ்க்கையில இன்னைக்கும் பிரசங்கிக்கும் பொழுது லோத்தை குறிச்சு அவனுடைய காயத்தை தான் சொல்லி பிரசங்கிக்கிறோம். வாழ்க்கையில இருதயத்துல யாரும் மாற்ற முடியாத வடு உண்டாச்சு, காயம் உண்டாச்சு. மனைவி புத்துணா போனாள். வாழ்க்கை ஃபுல்லா மறக்க முடியுமா? அத வாழ்க்கை ஃபுல்லா மறக்க முடியுமா? மலைக்கு மேல தாமதமா ஏறி போனார். அங்க போன பிறகு குளிர்ந்தா அங்கல ஒன்னும் சகிக்க முடியல. ஒரு குடும்பத்திலையும் நடக்க கூடாதது நடந்து தன் பிள்ளைகள் தனக்கு பெரிய காயத்தை உண்டு பண்ணினார்கள். இஸ்ரவேல் சரித்திரத்திலேயே லோத்தின் வாழ்க்கை காயமாயிருந்தது. எப்ராஹிம் தேசத்தின் லேவியனுடைய வாழ்க்கையில பாருங்க காயம். என்ன காயம்? ஆசையா கூட்டிட்டு வீட்டுக்கு போலாம்னு கிளம்பி வந்த லேவியன், அவன் பாதி வழியில் தன் ஆசையாய் கூட்டி வந்த தன் மருமனை ஆட்டிய இழக்க வேண்டிய நிலை வந்துச்சு. காயம் உண்டாச்சு. அது சாதாரணமான காயமா? தனக்கு பிரியமானவளை 12 துண்டாக வெட்டி பார்சல் பண்ணி தேசம் முழுவதுக்கு அனுப்புற அளவுக்கு வாழ்க்கையில காயமரன் வந்துச்சு. மறக்க முடியுமா அந்த காயத்தை? வாழ்க்கை ஃபுல்லா இது மாறுமா இந்த காயம்? எதனால? தாமதத்தினால தானே வந்துச்சு. தாமதம். இன்னைக்கு எல்லாருக்கும் தாமதம் என்பது ஒரு லைஃப் ஸ்டைலா மாறிடுச்சு. ஆனா கர்த்தர் சொல்றார், தாமதம் என்பது லைஃப் ஸ்டைல் இல்ல, அது பெரிய ஆபத்தான விஷயம். கரங்களை உயர்த்துற அல்லேலூயா சொல்லுங்க. எத்தனை குடும்பத்துக்கு கர்த்தருடைய ஆவியானவர் பேசி இருக்கிறார் தெரியுமா? அவர்கள் ஃபேமிலி பிளான் பண்ணுகிற பொழுது குழந்தைகளுக்காக, இப்போல்லாம் குழந்தை வேண்டாம், இப்போல்லாம் குழந்தைகள் வேண்டாம், தள்ளி போடுறது, தாமதம். ஆனா சில குடும்பங்களை தெரியும், அப்போ கர்த்தர் கொடுத்தார் சில குழந்தைகள், அதையும் அபார்ட் பண்ணிடுறாங்க. காலங்கள் போன பிறகு இப்போ குழந்தை வேணும்னு ஆசை. நிறைய குடும்பங்களுக்கு வாய்ப்பு இல்லாம போயிடுச்சு. காயம் காயம் வந்துருது. தெய்வஜனம் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். தாமதத்தை நம்முடைய எல்லைகளுக்குள் அனுமதிக்க கூடாது. 2 கரங்களை உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ணுங்க. நல்லவர்களே சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். கர்த்தர் சில விஷயத்துல தாமதிக்கிறார்னு நீங்க நினைக்கிறீங்கன்னா அதை கர்த்தர் ஏற்ற வேளையில உங்களுக்கு செய்வார். அதை பத்தி கவலைப்படாதீங்க, அதை பத்தி கவலைப்படாதீங்க. ஆனா நம்ம தாமதத்தினால இருக்குன்னா அதை கொஞ்சம் இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்டு ஒப்புரவாகணும். 2வது காயம். 3வது என்ன நடந்துச்சு? அந்த வசனம் தொடர்ந்து வாசிங்க, அந்த 7வது வசனத்தை. அடித்து காயப்படுத்தினார்கள். அடுத்து அலங்கத்தின் காவற்காரர் என் மேல் இருந்த என் போர்வையை எடுத்து கொண்டார்கள். 3வது சொல்றேன், தாமதம் இழப்பை கொண்டு வரும். எதை கொண்டு வரும்? இழப்பு. பாருங்க, அவள் போர்த்தி இருந்த போர்வையை, அவளுடைய மேல் அங்கியை காவலாளர்கள் எடுத்து கொண்டார்கள். தன் வஸ்திரத்தை இழந்து நின்றாள். தன் வஸ்திரத்தை இழந்து நின்றாள். தாமதம் இழப்பை கொண்டு வரும். லோத்தினுடைய வாழ்க்கையில பாருங்க, தாமதம் மனைவியை இழக்க வச்சிச்சு. மனைவியை இழந்து போனார். அவன் தன் நல்ல வாழ்க்கையை இழந்து போனார். லோத்து இழப்பு வந்துச்சு தாமதத்தினால. லேவியனுடைய வாழ்க்கையில் என்ன தெரியுமா நடந்துச்சு? தன் மறுமனை ஆட்டிய இழந்தது மட்டுமல்ல, அந்த சம்பவத்தினால மொத்த இஸ்ரவேலுக்கும் ஒரு கோத்திரமே இழந்து போச்சு. இது பெரிய யுத்தமா மாறுச்சு. எல்லா கோத்திரமும் சேர்ந்து பென்யமீன் கோத்திரத்துக்கு விரோதமா யுத்தத்துக்கு வந்தாங்க.
அந்த யுத்தத்துல ஆண்டவர் தடுத்து தடுத்து தோல்வியை கொடுத்து பார்த்தார். இவங்க கேட்கல. ஒருவனுடைய தாமதத்தினால நியாயாதிபதிகள் புத்தகம் முடியும் பொழுது இஸ்ரவேல் ஜனங்கள் அழுறாங்க, எங்கள் கோத்திரத்தில் ஒரு கோத்திரத்தை நாங்கள் இழந்து விட்டோமே. ஆண்களே இல்லாம போனாங்க. அந்த கோத்திரத்துல இழப்பு வந்துச்சு. தாமதத்தை குறித்து கர்த்தர் மிக மிக தெளிவாய் சபையை எச்சரித்துக் கொண்டிருக்கிறார். தாமதம் வேண்டாம். தாமதத்தினால வர்ற மூன்று பின்விளைவுகளை பார்த்தோம். ஒன்று, ஏன் திருப்ப திருப்ப சொல்றேன், உங்க இருதயத்தை விட்டு இந்த வார்த்தை மாறக்கூடாது. என்னைக்கு நான் இந்த வார்த்தை உங்க வாயில இருதயத்துல பதிக்கப்படணும். தாமதத்தினால பிரயோஜனமற்ற பிரயாசம் உண்டு. தாமதத்தினால காயம் வரும். தாமதத்தினால இழப்பு வரும். ஆபிரகாம் தாமதித்தான், தேவ சத்தத்தை இழந்து நின்றார். தாமதம் என்கிற தேராகு ஆமென் ஆபிரகாமினுடைய வாழ்க்கையில இருக்கிறது வரைக்கும் தேவ சத்தத்தை கேட்க முடியாமலே ஆபிரகாம் இருந்தார். ஒண்ணு தெரியுமா, தேராகு மரிக்கிறதுக்கு முன்னால கர்த்தர் ஆபிரகாமை எப்படி அழைச்சார் தெரியுமா? நான் காண்பிக்கிற தேசத்துக்கு வா என்று அழைத்தார். வந்த ஆபிரகாம் தேராகோடு கூட இருந்து விட்டான். தேராகனா தாமதம் அர்த்தம். இருந்து விட்டான். அந்த இருந்த நாட்கள் முழுவதும் தேவ சத்தம் கேட்கவே முடியல. என்றைக்கு தேராகு மரித்தாரோ அன்றைக்கு கர்த்தருடைய சத்தம் கேட்டுச்சு, நான் காண்பிக்கிற தேசத்துக்கு போ. இழப்பு வந்துச்சா இல்லையா? தெய்வ சத்தம் இழந்தது மட்டும் இல்ல, முன்னால போன கர்த்தரை இழந்து அவர் பின்னால நடக்க ஆரம்பிச்சார். ஹல்லேலூயா. தாமதத்தை மட்டும் சர்வசாதாரணமா நினைக்க கூடாது. மணவாட்டியின் தாமதம் பெரிய பின்விளைவுகளை கொண்டு வரும். கரங்களை உயர்த்துறையில சொல்லுங்க. இரண்டாவது, எதற்கு தாமதம்? மணவாட்டியின் இடத்துல அப்படி என்ன தாமதம் இருக்கு? தாமதத்தினால வர்ற பின்விளைவுகளை சொன்னேன். இப்போ மணவாட்டியின் இடத்துல அப்படி இருந்த தாமதம் என்ன பார்க்கலாமா? வாசிங்க, அதனுடைய 2வது வசனத்தை வாசிங்க. 5வது அதிகாரம், உன்னத பாட்டு 5:2. நான் நித்திரை பண்ணினேன், என் இதயமோ விழித்திருந்தது. கதவை தட்டுகிற என் நேசரின் சத்தத்தை கேட்டேன். என் சகோதரியே, என் பிரியமே, என் புறாவே, என் உத்தமியே, கதவை திற. என் தலை பனியினாலும் என் தலை மயிர் இரவில் பெய்யும் தூறலினாலும். பாருங்க, எதுக்கு தாமதம்? முதலாவது வசனம் சொல்லுகிறது, நல்லா கவனிங்க. இங்க மணவாளன் வந்து கதவை தட்டிக்கிட்டே இருக்கிறார். அவர் என்ன சொல்லி தட்டுறார்? கதவை தர, கதவை தர, கதவை தர. இப்படி தட்டிக்கிட்டே இருக்கும்போது நல்லா கவனிங்க, தன் பாரத்தை சொல்றார். பாரம் சொல்லப்படுகிறது. ஆனா மணவாட்டி என்ன செய்யறா பாருங்க. 3வது வசனம், என் வஸ்திரங்களை கலட்டி போட்டுட்டு தூங்குறேன், நான் எப்படி அதை திரும்பவும். அடுத்து, என் பாதங்களை முதல்ல எதுக்கு தெரியுமா தாமதம்? எழும்ப தாமதம். எல்லாரும் சொல்லுங்க, எதுக்கு தாமதம்? ஆமா, சிலருக்கெல்லாம் அப்படித்தான். படுத்தா திருப்ப எழும்ப அவங்களுக்கு மனசே. கர்த்தருக்கு மகிமை. இங்க பாருங்க, மணவாட்டிக்கு தாமதம் எதுல? எழும்ப தாமதம். என்ன அழகா மணவாட்டி சொல்றா, நான் நித்திரை பண்ணினேன், என் இதயமோ. நீங்க வந்ததெல்லாம் தெரியும் சாலமோனே, நீங்க வந்ததெல்லாம் தெரியும். என் இதயம் விழிச்சுதானே இருக்கு, என் இருதயம் பொங்கினது. ஆமா, நாங்க சபையில கூட அடிக்கடி பாடி இருக்கோம், என்னுள்ளம் தேவன்பால் பொங்குறதுல ஒரு குறவும் இல்லை. ஆனா எழும்ப தாமதம் இல்ல. பொங்குனா போதுமா?
அவருடைய சத்தத்தை கேட்கிறப்போ வந்த மகிழ்ச்சி போதுமா? நீ எழும்பணும்ல அவருக்காக. உன்னை நான் கூப்பிட்டுக்கிட்டே இருக்கேன், உன்னை நான் அழைத்து கொண்டே இருக்கிறேன், உன் இதய கதவை தட்டிக்கிட்டே இருக்கிறேன். நீ ஏன் எழும்பல? நீ எழும்பாம இருக்கிற அப்படின்னு நான் சொல்லல, நீ எழும்ப தாமதப்படுறேன்னு சொல்றேன். சபையே, இந்த இரவு கர்த்தர் சொல்றார், நீ எழும்ப தாமதப்படக்கூடாது. நீ எழும்ப தாமதப்படக்கூடாது. எங்க இருந்து எழும்பணும்? நீ நித்திரையை விட்டு எழும்புன்னு கர்த்தர் சொல்றார். ஏன்? எபேசியருக்கு எழுதின நிருபத்துக்கு வாங்க. எபேசியருக்கு எழுதின நிருபம், அதனுடைய கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஆமென். அதனுடைய 5வது அதிகாரம், அதனுடைய 14வது வசனத்தை வாசிங்க. ஆதலால் தூங்குகிற நீ விழித்து. நல்லா கவனிங்க, இந்த வசனத்தை கவனிங்க, ஒருக்கா கூட வாசிங்க. ஆதலால் நீ என்ன செய்யற? தூங்குற. நீ என்ன செய்யற? எல்லாரும் கொஞ்சம் வாய் திறந்து பேசுங்களேன். கடைசியா ஒருக்கா, இன்னைக்கு ராத்திரியோட உங்களை விட்டுட்டு போயிருவேன். ஆமென். எப்படி? நீ தூங்குற. விழித்து என்ன செய்யணுமா? நீ தூங்குற. ஆனா உன் பக்கத்துல கிடக்கிறதெல்லாம் டெட் பாடி. உங்க பைபிள் அப்படிதான் சொல்லியிருக்கா பாருங்க. தூங்குற நீ விழித்து யாரை விட்டு எழும்பணுமா? அப்படின்னா நான் நினைக்கிறேன் எல்லாம் என்ன மாதிரி தூங்கிட்டு கிடக்குன்னு. ஆண்டவர் சொல்றார், நீ மட்டும்தான் தூங்குற, அதெல்லாம் டெட் பாடின்னு. புரிஞ்சவங்களுக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சபையே, நீ எழும்பு. ஏன்? உலகத்தான் அவன் மரித்த சடலமா கிடக்கிறான். உலகத்தை பார்த்துட்டு, அரசியலை பார்த்துட்டு, அவங்கள பார்த்து, இவங்களை பார்த்து நீ இன்னும் தூங்கிட்டு இருக்கிற. எழும்பு. நீ மட்டும்தான்ப்பா தூங்குற, பக்கத்துல எல்லாம் டெட் பாடி. டெட் பாடி கூட தூங்க உங்களுக்கு முடியுமா? ஆனா சபைகள் அப்படித்தான் தூங்கிட்டு இருக்குன்னு கர்த்தர் சொல்றாருல்ல. விசுவாசிகள் அப்படித்தானே தூங்கிட்டு இருக்கிறதா கர்த்தர் சொல்றார். தூங்குற நீ விழித்து எழும்பு, மரித்தோர விட்டு. ரொம்ப நேரம் மரித்தோர் கூட படுத்தா உன் சடலமும் நாரும், உன் சரீரத்திலையும் பணவாடதான் அடிக்கும். எதற்கு மகிமை? நான் ஆம்புலன்ஸும் ஓட்டினாள். மெடிக்கல் காலேஜ் ஸ்டாண்டு தான் என்னுடைய ஸ்டாண்ட். கன்னியாகுமரி மெடிக்கல் காலேஜ், ஆசாரிப்பள்ளம். அங்கிருந்து மரித்து போறவங்களை ராத்திரி 12 மணிக்கு வெளியே தருவாங்க. வெளியூர்ல எல்லாம் கொண்டு போகணும். சில நேரம் டெட் பாடியும் நானும் நான் வண்டி ஓட்டணும், டெட் பாடி பின்னால இருக்கு. இன்னும் சில டெட் பாடிலாம் 3 நாள் 4 நாள் ஆனதுலாம் ஆள் கிடைக்காம பிறகு தந்து விடுவாங்க. கொண்டு போய் சேர்க்கணும் அங்க. அது உறங்குறது மாதிரி நம்மளும் உறங்கிடக்கூடாது, பெரிய பிரச்சனை ஆயிப்போம். அப்போ சில நேரத்துலலாம் இது புரிஞ்சிருக்கு, நான் உணர்ந்திருக்கிறோம். ரொம்ப நேரம் ஒரே வண்டிக்குள்ள பயணம் செய்யும் போது என்ன ஆயிரும்னா, அந்த ஸ்மெல் நம்ம ட்ரெஸ்ல எல்லாம் இருக்கும். எனக்கு இன்னைக்கும் அந்த ஸ்மெல் எல்லாம் மறக்கவே செய்யாது. எங்கேயாவது அந்த ஸ்மெல் இருந்தா உடனே சென்ஸ் ஆயிரும், ஓகே இங்க ஒரு பாடி இருக்கு. ஆமா, அதனால்தான் ஆண்டவர் சொல்றார், நீ சீக்கிரம் எழும்பிரு. பக்கத்துல கிடக்கிறதெல்லாம் டெட் பாடி, எல்லாம் செத்து கிடக்கிறான். உன் மேல அந்த கிருமி பாஸ் ஆயிரும், உன் மேல அந்த ஸ்மெல் வந்துரும். மரித்தோருடைய குணாதிசயம் உனக்கு வர வாய்ப்பு இருக்கு. மரித்தோரிடத்தில் இருக்கக்கூடிய குணாதிசயங்கள் உன்னிடத்தில் வெளிப்பட வாய்ப்பு இருக்கு. மரித்தோரிடத்தில் இருக்கக்கூடிய வாசனை உன் மேல வர வாய்ப்பு இருக்கு. மரித்தோரிடத்தில் இருக்கக்கூடிய நோய் உன் மேல வர வாய்ப்பு இருக்கு. அதனால எழும்ப தாமதம்,
சபையே நீ எழும்புன்னு கர்த்தர் சொல்ற. மணவாட்டி சொல்றாய், நான் எப்படி எழும்புவேன்? எப்படி எழும்புவேன்? இயேசுவின் நாமத்தில் சபை எழும்புவதாக என்று கட்டளையிடுகிறது. மரித்தோரை விட்டு எழும்பு. ஆபிரகாம் கூடார வாசல்ல இருக்கிறாரு, லோத்து பட்டண வாசல்ல இருக்கிறார். ஆமா, நம்ம இருப்ப பார்த்தாலே தெரியும் நம்ம யாருன்னு. சிலருக்கெல்லாம் எப்பவும் பட்டண வாசல்ல தான் வேலை, பட்டண வாசல்ல திண்டுக்கு மேல வேலை. அதெல்லாம் நமக்கு ஆகாது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். பட்டண வாசலை விட்டு எழும்பணும். எலியாவை போல சோர்ந்து போய் யாரோ ஏதோ சொன்னாங்க என்று சூறை செடிக்கு கீழே போய் படுத்திருக்கிற ஆண்டவர் சொல்றார், எழும்பு எழும்பு எழும்பு. 3 நாளா உனக்கு போஜனத்தை தந்து தட்டி எழுப்பிக்கிட்டே இருக்கிறார். எழும்பு, எழும்பிரு. உன்னை அழைச்சது நான், உன்னை அபிஷேகம் பண்ணினது நான், உனக்கு கிருபை வரங்களை தந்தது நான், உனக்கு மேன்மையை தந்தது நான், உனக்கு அதிகாரத்தை தந்தது நான், நீ என்னுடையவன் என்று நிரூபித்ததும் நானே. இதெல்லாம் இருந்த பிறகும் எவ்வளோ ஒருத்தி ஏதோ ஒரு வார்த்தையை சொல்லிட்டா, அதுவும் ஓ முன்னாலன்னு சொல்ல தைரியம் இல்லாம யாரோ ஒருத்தண்ட சொல்லி அந்த வார்த்தையை கேள்விப்பட்டதுக்கு இனி ஊழியம் வேண்டாம், இனி சபை வேண்டாம், இனி அழைப்பு வேண்டாம்னு ஓடி போய் ஒளிஞ்சு கிடக்கிற எலியாவே எழும்பு. தாமதப்படாத, தாமதப்படாத. ஒண்ணு தெரியுமா, எலியா தாமதப்பட்டுக்கிட்டே இருந்தார். கடைசி ஆண்டவர் சொன்னார், நீ எழும்பு, உன் ஸ்தானத்துல வேற ஒருத்தன் அபிஷேகம் பண்ணிட்டு போயிருந்தார். எலியா செய்ய வேண்டியதை செய்ய 3 பேரை கர்த்தர் அபிஷேகம் பண்ணார். ஆசகேல எகுவ எலிசாவை அபிஷேகம் பண்ணார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும், தாமதம் வேண்டாம். இன்றைக்கு எழும்புன்னு கர்த்தர் சொல்றார். அல்லேலூயா சொல்லுங்க. எலியாவை போல சோர்ந்து போய் கிடக்கிற தேவ பிள்ளையை எழும்பு. தரிசனத்துல ஓட எழும்பு. உனக்கு தந்த கிருபை வரங்களை செயல்படுத்த எழும்பு. பாருங்க, யோசுவா மோசே மரித்து போன உடனே, ஐயோ மோசே மரித்து போனார். சிவந்த சமுத்திரத்தை தாண்ட வச்ச மோசே மரித்து போனார். மாராவின் தண்ணீரை மதுரமாய் மாற்றின அந்த மோசே மரித்து போனார். மன்னாவை எங்களுக்கு பெற்று தந்த மோசே மரித்து போனார். ஆமென். காடையை வரவழைத்த மோசே மரித்து போனார். கன்மலையை பிளந்து தண்ணீரை கொண்டு வந்த மோசே மரித்து போனார் என்று மொத்த இஸ்ரவேல் ஜனமும் யோர்தானுக்கு இக்கரையில் இருந்து விட்டார்கள். யோசுவாவும் அப்படியே உட்கார்ந்து இருக்கிறார். ஆண்டவர் வந்து தட்டி எழுப்புறார், யோசுவாவை எழும்பு எழும்பு எழும்பு, நீ எழுந்து இந்த ஜனங்களை அழைத்து கொண்டு யோர்தானுக்கு அக்கறைக்கு போ. உனக்கு தந்த ஊழியத்தை செய்ய எழும்பு. உனக்கு ஆமென் இழப்புகளின் நடுவில், ஏதோ ஒரு இழப்புகளின் மத்தியில நீ விழுந்து கிடக்கிறன்னா எழும்புன்னு கர்த்தர் சொல்றார். ஆண்டவர் சொல்றார், நான் மோசேயோடு இருந்தது போல நான் உன் கூட இருப்பேன். இழப்புகளை பார்த்து விழுந்து கிடக்கிற, முடங்கி கிடக்கிற, தரிசனத்தை குறித்து எண்ணாமல் இருக்கிற, தொடர் ஓட்டத்தை குறித்து எண்ணாமல் இருக்கிற தெய்வஜனமே, சபையே, ஊழியமே, நீ எழும்பு. மோசேயோட இருந்தது போல நான் உன் கூட இருப்பேன். நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பது இல்லை. சிவந்த சமுத்திரத்தை பிளந்த மோசையோட எப்படி இருந்தேனோ உங்கூட இருப்பேன். நீ அவர் மோசே சிவந்த சமுத்திரத்தை பிளந்தது உண்டானால் நீ யோர்தானை பிளப்பது நிச்சயம், நீ எரிகோவை தகர்ப்பது நிச்சயம். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். நீ எழும்புன்னு கர்த்தர் சொல்றார். எழும்ப தாமதப்படாத. ஒருவேளை சிம்சோனை போல பராக்கிரமசாலியா இருக்கிற நீ, தொழிலாளின் மடியில் விழுந்து கிடக்கிற சிம்சோனை போல பிரதிஷ்டையை இழந்து, சிம்சோனின் பலனே அவன் 7 சடைதான். அந்த 7 சடையும் அவனுடைய பிரதிஷ்டை. அதான் அவனுடைய பிரதிஷ்டை. தேவ ஊழியர்களுக்கு பயன்பட விரும்புறவங்களுக்கு சொல்றேன், நமக்கு இருக்கிற பலமே நம்ம பிரதிஷ்டை தான். உலகத்தின் மடியில விழுந்து கிடந்து
பிசாசின் மடியில விழுந்து கிடந்து நம்ம பிரதிஷ்டையை என்னைக்கு இழக்கிறோமோ அன்றைக்கு நம்முடைய ஆவிக்குரிய பலன் விழுந்து போகும். திருப்பி என்னைக்கு பிரதிஷ்டை உண்டாகுதோ அன்றைக்கு தான் பலன் வரும். இந்த பிள்ளையின் பலன் எதனால் வந்தது? அவனுடைய பிரதிஷ்டை. ஆமென். பிரதிஷ்டை. ஆமென். ஆதிகால விசுவாசியா இருக்கலாம். உங்க பிரதிஷ்டையில நிக்கிறீங்களா? இல்ல உலகம் போற போக்குல உலகத்துக்கு உங்க பிரதிஷ்டையை வெட்டி விடுறதுக்கு, துண்டிப்பதற்கு, இழந்து போக நீங்க அனுமதி கொடுத்தீர்களா? ஒருவேளை தொழிலாளியின் மடியில் விழுந்து கிடக்கிற சிம்சோனை போல பாவத்தில, ஆமென், அக்கிரமத்தில, ஆமென், ஆமென், உலகத்தின் பலவிதமான சிற்றின்பங்களில் விழுந்து கிடக்கிறீர்களானால் ஏதோ ரகசியமாய், அந்தரங்கமாய், யாருக்கும் தெரியாம தனிமையா நான் பார்த்துக்குவேன், நான் ஜெபம் பண்ணி வந்துருவேன், நான் ஆமென் உபவாசிச்சு வந்துருவேன், ரொம்ப ஆமென் 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 அசால்ட்டாக அஜாக்கிரதையாய் தொழிலாளியின் மடியில் கிடக்கிற சிம்சோனை போல விழுந்து கிடக்கிற மனிதனா நீ இன்றைக்கு எழும்பு என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீ எழும்பு தெபோராளே, நீ ஒரு தாய் அல்லவா? எழும்பு, நீ ஒரு தாய் அல்லவா? சபையே, இந்த தேசத்துக்கு நீ ஒரு தாய போல இருக்கணும். எழும்பு. நீ எழும்புகிறது வரையிலும் இஸ்ரவேலில் கிராமங்கள் பாழாய் போகும். நீ எழும்பாத வரைக்கும் இஸ்ரவேலின் கிராமங்கள் பாழா போகும். எழும்பு, 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 எழும்ப தாமதப்படாத, எழும்ப தாமதப்படாதன்னு கர்த்தர் சொல்றார். மிக தெளிவா கர்த்தர் பேசிக்கொண்டே இருக்கிறார். எழும்ப தாமதப்பட வேண்டாம். பேதுருவே, உன் கையில தான் சாவி இருக்கு. என்ன சாவி? சபைக்கு ஓப்பனிங் நடத்தணும்னா நீ தான் சாவி போடணும். ஆமென். தேவராஜ்யத்தினுடைய, ஆமென், பரலோக ராஜ்யத்தினுடைய திறவுகோல் உன் கையில தான் இருக்கு. நீ தான் இனாகுரேட் பண்ண வேண்டிய ஆள். உனக்கு தான் வாக்குத்தத்தம், உனக்கு தான் தரிசனம், உனக்கு தான் அதிகாரம். திறவுகோல் என்பது அதிகாரத்தை காட்டுகிறது. உனக்கு தான் அதிகாரத்தை கர்த்தர் தந்திருக்கிறார். அந்த அதிகாரத்தை பாக்கெட்ல போட்டுட்டு நீ எங்க போய் உட்கார்ற? இயேசுவை விலை பேசக்கூடிய இடத்துலயா? இயேசுவை பொய் சாட்சி சொல்ற இடத்துல உனக்கு என்ன வேலை? இயேசுவை சிலுவையில் அறைவதற்கு தீர்மானிக்கிறவர்கள் மத்தியில் உனக்கு என்ன வேலை? குளிர் காயறதுக்குரிய காலமா இது? பேதுருவே, குளிர் காய வேண்டிய காலமா? இயேசுவை சபிக்க வர செய்யற, இயேசுவை மறுதலிக்கிற, இயேசுவை குறிச்சு என்னென்னமோ பேசுற. அவங்களுக்கெல்லாம் வேற வேலை இல்ல. உலகத்தான் பேசலாம், நீ பேசலாமா? அவங்களுக்கு வேற வேலையே கிடையாது. எனக்கு வேற வேலையே கிடையாது, பிரசங்கம் மட்டும்தான். சொல்லுங்க பார்க்கலாம். உலகத்தான் பேசலாம். பேதுருவை நீ பேசலாமா? உன் கையில் அதிகாரத்தை கர்த்தர் தந்திருக்கிறார். சர்ப்பங்களை மிதிக்கும் அதிகாரம் உனக்கு உண்டுல்ல? தேள்களை மிதிக்கிற அதிகாரம் உனக்கு உண்டுல்ல? சர்ப்பங்களை எடுக்க வேண்டிய நீ சர்ப்பங்களின் பிள்ளைகளிடத்தில் போய் உட்கார்றதுக்கு இது காலமா? கர்த்தர் கேட்கிறார், எழும்பு, நீ எழும்பு. எழும்ப தாமதம் வேண்டாம், நீ எழும்பு வேண்டாம். கர்த்தர் சொல்லுகிறார், கிறிஸ்து உங்களை பிரகாசிக்க பண்ணுவார். நீ எழும்புறது உண்மைனா உன்னை பிரகாசிக்க பண்ண நான் ஆயத்தமா இருக்கிறேன். எழும்ப ஆயத்தம். ஆமென். சாரி, எழும்ப தாமதம். இரண்டாவது தாமதம் ஆயத்தப்பட தாமதம். அந்த மூணாவது வசனம் சொல்லுது, வாசிக்க வேண்டாம், ஏற்கனவே வாசித்தோம். அந்த ஆமீன் உன்னத பாட்டு 5:3 சொல்லியிருக்கு. ஆமீன், நான் என் வஸ்திரங்கள் எல்லாம் என்ன செய்தேன்? கழற்றி போட்டேன், இனி எப்படி உடுப்பேன்? இப்பதான் பாதரட்செல்லாம் கால்களை கழுவினேன், இனி எப்படி ஆயத்தப்படணும்? எதுக்கு? கதவு திறக்க. படுத்திருக்கிறது இதுல. எழும்பி என்ன செய்யணும்? எழும்ப தாமதம். இரண்டாவது ஆயத்தப்பட தாமதம். என்ன ஆயத்தம் வேணும்? கல்யாண வீட்டுக்காக கூப்பிட்டாரு மேடம் வேலை. ஆமே, இனி பியூட்டிஷியன் வந்து வஸ்திரத்தை எல்லாம் போட்டு விட்டு டெக்கரேட் பண்ணி, அதுக்கு இல்ல அவர் கூப்பிட்டது. எனக்கு என்ன செய்? அதுக்கு ஒரு ஆயத்தம். எவ்வளவு ஆயத்தம் வேணும்? கதவை திறக்க எவ்வளவு வஸ்திரம் போடணும்? வீட்டுக்குள்ள கதவை ஆமே நடக்கிறதுக்கு கால் எவ்வளவு அழுக்காகணும்?
சரி, கால் அழுக்கானாலும் மணவாளனுக்காக தானே, மணவாளனுக்காக தானே கால் அழுக்காகிறது. திருப்பி வந்து கால்களை சுத்தம் பண்ணலாம்ல. சூலமித்தியாளே, நீ எங்க இருந்தாளு? மலைகளில் வனாந்தரத்தில் வெயில் பட்டு கரிகரத்திருந்த உனக்கு இவ்வளவு பெரிய வாய்ப்பை தந்து, நல்ல வீட்டை தந்து, நல்ல படுக்கையை தந்தவருக்கு எப்படி கொடுக்கிறது? ஆயத்தப்பட தாமதம். இதெல்லாம் தந்தவரே அவர்தான். உன் கால் சுத்தமானதே இந்த மணவாளனால. மலைகளில் திரிந்து திரிந்து உன் கால் எவ்வளவு கரைகருத்து போச்சு, வெயில் பட்டு எவ்வளவு கரைகருத்து போச்சு. ஆனா இதெல்லாம் தந்தவர் கர்த்தர். அவர் கூப்பிடும்போது அவருக்கு ஆயத்தப்பட தாமதம். இது எப்படி? எவ்வளவு பெரிய பொல்லா பிள்ளை இது. நான் ட்ரக் அடிக்ட் சென்டர்ல கவுன்சிலரா இருந்திருக்கிறேன். கவுன்சிலிங் ஊழியம் செய்திருக்கிறேன் பெங்களூர்ல. அதுல வெளிநாட்டில இருந்தும் உள்நாட்டில இருந்தும் அநேகர் ட்ரக் அடிக்ட் சென்டர்ல இருந்திருக்காங்க. ஒரு கிறிஸ்தவ ஒரு ஸ்தாபனம். அங்க ட்ரக் அடிக்ட் சென்டர்னா அவங்களுக்கு வேற எதுவுமே மருந்து மாத்திரை கொடுக்க மாட்டோம். ஒன்லி ஜபமும் வேத தியானமும். ஆமா, செவர்ல எல்லாம் பாத்தீங்கன்னா ரத்தமா இருக்கும். ஏன்னா போலீஸ் எல்லாம் கொண்டு உள்ள போடுவாங்க. அங்க லாயர்ஸ் இருந்தாங்க, கலெக்டர்ஸ் இருந்தாங்க, ஒரு தீவிரவாதி இருந்தார். ரீஹாபிலிட்டேஷன் சென்டர்ல நான் அங்கே ஊழியம் செய்கிற பொழுது இப்படி பலதரப்பட்ட ஐஸ்வர்யவான்கள் 12 வயசு பையன்ல இருந்து முதியவர்கள் வரைக்கும் அங்க இருந்திருக்காங்க. அந்த 12 வயசு பையன்ட்ட கேட்டேன், என்னென்ன போதை பொருள் நீ எடுப்ப அப்படின்னு. அப்படின்னு சொன்னா, நான் 35 வகையான போதை பொருள் எடுப்பேன் அப்படி. எத்தனை வகை என்னென்னு சொன்னேன். அதெல்லாம் நிறைய இருக்கு. இப்ப சொன்னா நானே நிறைய பேருக்கு சொல்லி கொடுத்தது மாதிரி இருக்கு. அப்போ அவ்வளவு விஷயம். அதுல வந்த நிறைய பேர்கிட்ட கவுன்சிலிங் பண்ணும்போது அவங்க சொன்ன விஷயம் என்ன தெரியுமா? இதெல்லாம் என் கனவுல கூட இப்படி வரணும்னு நினைச்சதில்லை. நான் கொடுத்த வாழ்க்கையை பயன்படுத்தின அநேகர், அதாவது அநேகர் அங்க இருந்தவங்க சொந்த மனைவி பிள்ளைகளால் கைவிடப்பட்டவர்கள். ஒருத்தர்லாம் பேசுற இங்கிலீஷ்க்கு பக்கத்துல என்னால நெருங்கவே முடியாது. துபாய் பட்டணத்துல பல கம்பெனிகள் வைத்திருந்த ஓனர் அவர். நான் கேட்டேன், உங்களுக்கு இங்கே எப்படி இந்த அனுபவத்துக்கு வந்தீங்க? அவர் சொன்னா, ஒரே நாள் இரவில் எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டு என்னை தெருவில் விட்டார். அடைக்கலமே இல்லாம ஒரு நிலைமை. அன்னையிலிருந்து தான் அந்த சாக மனம் இல்லாததுனால இந்த பாதையில கொஞ்சம் கொஞ்சமா வந்துட்டேன். இன்னைக்கு முடியல. கடைசி பெங்களூர் பட்டணத்துக்கு வந்து தெருவில் எலி பிடித்து கொண்டிருந்த பொழுது போலீசார் அவரை பிடித்து ரீஹாபிலிட்டேஷன் சென்டர்ல கொண்டு போட்டாங்க. அவர் சொன்னார், அந்த காலத்துல வயசானவர். நான் அவர்கிட்ட பேசும்போது அவருக்கு 76 வயசு. அவர் சொல்றார், நல்ல வாலிப வயசுலயே கோடிகளுக்கு சொந்தக்காரன் நான். ஒருக்கா கூட என் மனைவியோ என் பிள்ளைகளோ அவங்க அபகரிக்கட்டும், என்னை தேடி இருக்கலாம், என்னை பார்த்து இருக்கலாம். அப்ப இந்த சூலமத்தியால பாருங்க, எல்லாத்தையும் பெற்றுக்கிட்டு மணவாளன் வரும்போது கேட்கிறா, எப்படி நான் எழும்புவேன், எப்படி நான் துணி போடுவேன், எப்படி நான் காலை அழுக்காக்குவேன். இதெல்லாம் கொஞ்சம் அதிகமா தெரியல. இது சூலமத்தியால சொல்றேன்னு நினைக்கிறீங்களா? உங்களை தான் சொல்றேன், நம்மளைத்தான் சொல்றேன். கொஞ்சம் யோசித்து பாருங்க. நம்முடைய தகப்பனாகிய ஆபிரகாம நினைச்சு பாருங்க. 100வது வயசுல ஒரு பிள்ளைய கொடுத்தார். அந்த பிள்ளைய அவன் நல்ல டீனேஜ் எல்லாம் வளர்ந்து வந்தப்போ கேட்டார், எனக்கு அவனை பலி கொடுன்னு. யாருட்டையும் கேட்கல, ஒன்னும் பேசல, எடுத்துக்கிட்டு பலி கொடுக்க போகிறார். அந்த ஆபிரகாமின் பிள்ளைகள் என்று அழைக்கப்படுகிற நாம் கர்த்தருக்கு எவ்வளவு உண்மையா இருக்கணும். அவர் எதை கேட்டாலும் செய்யணும். ஆமா, நேத்தைக்கு நைட்டே ஆண்டவர் எச்சரித்தார், நீ இன்னும் உன்னுடைய தரிசனத்தை தொடங்கவில்லை என்று எச்சரித்தார். ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? உங்க தரிசனத்தை நீங்க இன்னும் தொடங்கவே இல்லைன்னு கர்த்தர் சொல்றார்.
அப்ப ஆயத்தப்படுறதுக்கு தாமதம், ஆயத்தப்பட தாமதம். வேகமா போறேன். மூணாவது, கதவை திறக்க தாமதம். எதுக்கு தாமதம்? கதவை திறக்க தாமதம். ஆமா, கதவை திறக்கிறதுக்கு ஆண்டவர் தட்டிக்கிட்டே இருக்கிறார். மணவாளியே, என் புறாவே, என் உத்தமியே, என் சகோதரியே, என் பிரியமே, கதவை தர, கதவை தர, கதவை தரன்னா கதவை திறக்கவே இல்லை. கதவை திறக்க தாமதம். இயேசு சொல்றார், வெளிப்படுத்தின விசேஷம் 3:21 வசனம் தெரியும். இதோ வாசற்படியில் நின்று கதவை தட்டுகிறேன், ஒருவன். அவருக்கு ஒரு சுபாவம் உண்டு. அவரு ஆமை, நம்ம லோக்கல் பாஷையில சொன்னா அவர் வலிச்சு கேறி தானா உள்ள வரமாட்டார். அவர் ரொம்ப மேனஸ் உள்ளவர். அவர் தட்டிக்கிட்டே நிற்பார். நீ எப்போ துறக்குறியோ அப்பதான் உள்ள வருவார். ஆனா இன்னொருத்தன் இருக்கான், பிசாசு. அவன் இப்படி தட்ட மாட்டான். அவன் பாப்பான், திறந்து கிடக்கா, கிச்சன்னா கிச்சன்லோட ஏறுவான், அவன் ஃப்ரெண்ட்னா ஃப்ரெண்ட்லோட ஏறுவான். அவனுக்கு யாரும் இன்விடேஷன் கொடுக்கவே வேண்டாம், அவன் பாட்டுக்கு வருவான். அவனுக்கு சூடு சோறன வெக்கம் ரோசம் ஒன்றும் மேனஸே இல்லாதவை அவன். ஆனா நம்ம ஆண்டவர் அப்படி இல்லை. அதனால நம்மளும் வீடுகளுக்கு போனா வெளியே நின்று மானியமா தட்டது. இப்ப புரியும். சிலர்லாம் அப்படி இல்லை, ஏறின கையோட நேரா பெட்ரூமுக்குள்ள. நிறைய சொல்ல ஆசை உண்டு, சொந்த அனுபவங்கள் லைவ்ல போயிட்டு இருக்கா, வேண்டாம். ஆமா, ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். சிலருக்கெல்லாம் அப்படிதான், மேனேஜே கிடையாது. ஆனா நம்முடைய ஆண்டவர் அப்படி இல்லை, அவர் தட்டிக்கிட்டே இருப்பார். நீ கதவை தர, உள்ள இருக்கிறது சொந்த மனவாட்டி தான், சூலமித்தியால் தான். இவர் தான் இந்த ஆமேன் வாழ்க்கையை கொடுத்தவர். அவருக்கு என்ன உடைச்சிட்டு உள்ள போக தெரியாதா? தெரியும், தட்டிக்கிட்டே இருப்பார். ஆனா கதவை தட்டுகிறேன், திறந்தா உள்ள வருவேன், இல்லாட்டா நான் போயிடுவேன். திறந்தா, ஆனா இன்னும் திறக்கவே இல்லை. ஒவ்வொரு முறையும் கர்த்தருடைய வசனத்தை கேட்கும் பொழுதெல்லாம் அதுக்கு மார்க்கு போடக்கூடாது. அந்த பிரசங்கத்துக்கு உங்க இதய கதவை திறக்கணும், உங்க வாழ்க்கையை திறக்கணும். நான் கேட்கிறேன், எத்தனையோ விஷயத்தை உங்களுக்கு கர்த்தர் தட்டி தட்டி உங்கள்கிட்ட சொல்லிட்டே இருக்கிறா. எத்தனை விஷயத்துக்கு உங்க இதயத்தை திறந்து கொடுத்துருக்கீங்க, உங்க வாழ்க்கையை திறந்து கொடுத்துருக்கீங்க. எத்தனையோ விஷயத்துக்கு உங்களை அழைப்பு கொடுத்துக்கிட்டே இருக்கிறார். கதவை தர, கதவை தர, கதவை தர, இருதயத்தை தட்டிக்கிட்டே இருக்கிறார். ஒன்றும் வேண்டாங்க, எல்லாத்தையும் விட்டுருங்க. 3 நாளா உங்களுக்கு பிரசங்கம் பண்றேன். எத்தனையோ நேரத்தில் ஆவியானவர் சொல்றார், நான் இந்த கதவை தட்டிக்கிட்டே இருக்கிறேன், இருதய கதவை தட்டிக்கிட்டே இருக்கிறேன். வார்த்தைகள் எல்லாம் உங்கள் இருதய கதவை தட்டும் பொழுது அதற்கு திறக்க தாமதிக்க கூடாது. பிறகு வார்த்தையை தேடனா வார்த்தை கிடைக்காது, வார்த்தை இல்லாம போகும். தெய்வ ஜனமே, கதவை திறந்து கொடுங்க. இந்த இரவு கதவை திறக்க தாமதம் வேண்டாம் என்று கர்த்தர் சொல்றார். அல்லேலூயா, ஆமென். 4வது, பாரப்படுறதுக்கு தாமதம். எதுக்கு தாமதம்? அந்த 2வது வசனம் கடைசி பகுதி சொல்லுது. அவர் சொல்றாரு, என் தலை பனியினாலும் ஆமென் இரவின் தூறலினாலும் நனைந்திருக்கிறது அப்படின்னா சொல்றாரு, எனக்கு நனைது, சீக்கிரம் தூர நான் உள்ள வரட்டும். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இங்க இருக்கிற இந்த ஊழியர்கள்ட்ட கேட்டு பாருங்க, நாங்க ஊழியம் செய்ய காரணம் எங்களுக்கு ஆமென் வேற வேலை இல்லாததுனால இல்ல, அவருடைய பாரத்தை அறிந்ததுனால எங்களால அந்த ஊழியத்தை செய்யாம இருக்க முடியல. கரங்களை உயர்த்துறலையா சொல்லுங்க. ஆமா, ஆமீன். காலையிலே சொன்னது போல எனக்கு நிறைய ஊழியங்களை கத்து தந்திருக்கிறார். சபை ஊழியம் இருக்குது, பைபிள் காலேஜ் மினிஸ்ட்ரிஸ் இருக்குது, ஆமீன், டிவி ஊழியங்கள் இருக்குது, எல்லாம் பார்க்கணும். எனக்கு குடும்பம் இருக்குது, 3 பிள்ளைகளை கத்து தந்திருக்கிறார், எல்லா விஷயமும் இருக்கு. இதுக்கு வெளியே நிறைய ஊழியங்கள் இருக்குது. ஆமீன், டிராவல் பண்ணி நிறைய இடங்கள்ல போய் டீச் பண்ண வேண்டி இருக்குது. இது எல்லாவற்றையும் தாண்டி உங்களிடத்திலும் வந்து நிற்க காரணம் என்ன தெரியுமா? அவருடைய பாரம். ஆமென். அவர் வெளிப்படுத்தின பாரம் அடங்கி இருக்க விடவில்லை, அடங்கி இருக்க விடவில்லை. ஆமென். பவுல் சொல்லுகிறார், கிறிஸ்துவின் அன்பு என்னை நெருக்கி ஏவுகிறது. எத்தனை பேர் பாரத்தை செயல்படுத்த ஆயத்தமா இருக்கிறீங்க? ஆமென். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. சீக்கிரமா நான் சொல்லி முடிக்கிறேன். அடுத்த ஒரு பகுதியை சொல்றேன். ஏன் தாமதம்? ஆமென்.
ஏன் தாமதம்? இது இல்லாம நம்ம பிரசங்கம் வீணா போகும். ஏன் தாமதம்? பாருங்க அந்த வசனத்துல, ஆமென் ஸ்தோத்திரம், 2வது வசனம் வாசிக்கிற பொழுது நானே வாசிக்கிறேன். நான் நித்திரை பண்ணினேன், என் இதயமோ, ஆமா சிம்பிளா சொல்லி தர்றேன், ஒண்ணு சுகபோகம். என்னது தாமதத்துக்கு காரணம்? என்னது? முதல்ல சுகபோகம். ஆமா, ரொம்ப லக்ஸரி, ரொம்ப இதமா இருக்கிற சூழ்நிலைமைகளை எதிர்பார்க்கிறது. ஆமீன், அதுதான் தாமதத்துக்கு காரணம். ஆமீன், சிலர்லாம் வீட்டில் பார்த்துருக்கீங்களா, பஸ்ஸுக்கு நேரம் ஆயிரும் சொன்னா, ஆமீன், எங்க ஊர்ல சொல்லுவாங்க, பச்சை சாணியில தீ எரிஞ்சது மாதிரியே நிற்பாங்க. எப்படி? பச்சை சாணியில அப்படியே அசைஞ்சு ஆடி. ஏன்னா இது நம்ம வீடு. ஆமா, ஆமீன். முன்னாடி எல்லாம் பஸ்ஸுக்கு போனோம், இப்போ அதுவும் தேவையில்லை, எல்லா வீட்லயும் 3 கார் இருக்கு. அதனால நம்ம டைமுக்கு எடுத்தா போதும். எல்லாம் கல்யாணமா அவிய முடிக்கட்டும், நம்ம போலாம். அவங்க முடிச்ச நமக்கா கல்யாணம், நமக்கெல்லாம் முடிக்கும் போது எல்லாரும் வரணும் கரெக்டா, நம்ம விருப்பம். ஆனா அவங்க கல்யாணத்துக்கு அவியெல்லாம் ஒரு லேலுயா சொல்லுங்க பார்க்கலாம். சுகபோகம் அப்படியே எல்லாம் பழகியாச்சு, எல்லாம் சுகபோகம். அணங்க கூடாது, அசைய கூடாது, வேதனை எடுத்துடக்கூடாது, கொஞ்சம் ரிஸ்க் எடுத்துடக்கூடாது, ஒன்றும் எடுக்கக்கூடாது, சுகபோகம். அதுதான் தாமதத்துக்கு முத காரணம். இன்னைக்கு கிறிஸ்தவம் ரொம்ப சுகபோகத்துல போகுது, ஒரு கம்ஃபர்ட் ஜோனுக்குள்ள இருக்கும். ஆனா கர்த்தர் சொல்றார், ரொம்ப நாளுக்கு இந்த கம்ஃபர்ட் ஜோன் போகாதுப்பா, சீக்கிரத்துல வரப்போகுது. ஆமென், ஒரு பாடுகளின் நாட்களுக்குள் சபை செல்ல போகிறது. அதுக்கு முன்னால நீ தாமதத்தை போட்டுவிட்டு கர்த்தருக்காக எழும்பி விடு. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. சுகபோகம். 2வது நிர்விசாரம். எப்படி? என்னது? என்ன நிர்விசாரம்? வெளியே வந்திருக்கு என்ன, சிஎம்மா வந்திருக்காரு, நம்ம மணவாளன். இயேசுவுக்கு என்ன விட்டா யாரு உண்டு? அவருக்கு வேற யாரும் கிடையாது. நம்ம சொல்லும், அவருக்கு வேற ஒரு வேலையும். ஆமா, நிர்விசாரம். சர்ச்சில் காட்டக்கூடிய நிர்விசாரம் ஸ்கூல்ல காட்டுவோமா? போட்டு ரேஷன் கடையில காட்டுவோமா? எவ்வளவு அழகா கியூல நிப்போம். எங்க ஊர்ல நான் பார்க்கிறேன், காலையில் 5 மணிக்கு எங்க, ஆனா சர்ச்சில் வந்து 5 நிமிஷம் எழும்பி நிப்போம்னா ஊர் ஃபுல்லா கம்ப்ளைண்ட், இவன் எங்களை எழும்பி நிக்க விட்டான். எவ்வளவு நிர்விசாரம் தேவ பிரசன்னத்தை, எவ்வளவு நிர்விசாரம். கூட்டமா போலாம், அவைய பாடி முடிக்கட்டு, அவைய பாடி முடிக்கட்டுன்னு. இப்ப என்ன அவசரம்? நிர்விசாரம். நிர்விசாரம் தாமதத்துக்கான காரணமாக்கும் சொல்றேன். இதான் இந்த வேற அழிச்சா தாமதம் வாழ்க்கையில இருந்து பெயரும். 1 சுகபோகம், 2 நிர்விசாரம். எல்லாம் குடும்ப வாழ்க்கையில நிர்விசாரம், ஆராதனையில நிர்விசாரம், ஊழியத்துல நிர்விசாரம். இயேசுவின் நாமத்தில் இந்த இரவோடு அந்த நிர்விசாரம் அழிந்து போவதாக, அந்த வேர் சுட்டரிக்கப்படுவதாக, மணவாட்டியின் தாமதம் இனி இல்லாமல் போவதாக. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. ஆமா, 1 சுகபோகம், 2 நிர்விசாரம். 3வது சுயநலம். எல்லாரும் சொல்லுங்க. 1 முதல்ல என்னது? சுகம். எல்லாரும் சொல்றதோட நான் முடிக்க மாட்டேன். ஆமா, என்னது? சுகபோகம். 2வது நிர்விசாரம். 3வது அடுத்த கூட்டத்துக்கு சொல்றீங்களா? பாஸ்வேர்டு டேட் வேற கேட்டிருக்காரன். ஆமா, சுயநலம். என்னது? என்ன சுயநலம்? அதான் முதல்ல பார்த்தோம்ல, எப்படி ட்ரெஸ் போடுவேன்? ஐயா, ட்ரெஸ் போடுறதுக்கு உனக்கு
சுயநலம். எனக்கு தூக்கம்தான் முக்கியம். சுயநலமா இல்லையா? ஐயோ அவர் வெளியே வந்து காத்து நிற்பாரு, ஐயோ அவருக்கு பனி நனையுமே, ஜலதோஷம் வந்துருமே, ஐயோ ஆண்டவர் எதிர்பார்ப்பாரு, எனக்கு வேண்டி ரத்தம் சிந்தினார்ல, ஐயோ ஆண்டவர் எனக்காக ஜீவனே விட்டார, ஐயோ நரகத்திலிருந்தெல்லாம் என்ன காப்பாத்துறதுக்கு பரலோகத்தை விட்டு வந்தார, அவர் பரலோகத்தையே வெறுத்து வந்தார, என்ன தேடி வரணும்னு அவருக்கு தலையெழுத்தா? என்னையும் தேடி வந்தவரை நான் சுயநலமா தானே தாமதம் பண்றேன். அவர் சொல்ற வார்த்தைக்கு கீழ்ப்படியாம, எழும்பாம, வருகைக்கு ஆயத்தப்படாம, அவருக்காக செய்ய வேண்டியதை செய்யாம, அவர் இருதயத்தின் பாரத்தை சுமக்காம, எவ்வளவு பாரம் அவர் இருதயத்தில் இருக்கு தெரியுமா? நீங்களும் நானும் பாரத்தை கேட்க நேரம் இல்லைன்னு ஓடுறதுனால அவர் சொல்றாரு, ஆமென், வானங்களே கேளுங்கள், பூமியே செவி கொடு, நான் என் பிள்ளைகளை வளர்த்து ஆதரித்தேன், அவர்களோ கலகம் பண்ணினார்கள், அவங்களோ என்னை விட்டு போயிட்டாங்க. மணவாட்டி தன் ஆபரணத்தை மறப்பாளா? ஆனா என் ஜனம் என்னை நெடுநாளாய் மறந்திருக்கிறார்களே. உன் இளவயதின் பக்தியை நான் நினைச்சிருக்கிறேன்பா. நீ உன் தலையெல்லாம் காயமா இருக்கு, பாரம், இதெல்லாம் அவருடைய இருதயத்தில் இருக்கிற பாரம். ஆமா, பாரமா இருக்கு. இன்னைக்கு காலையில் என்னோடு கர்த்தர் பாரப்பட்டு பேசினார். என் ஜனத்தின் மதியினத்தினால் அவர்கள் புண்கள் ஆமே நொதித்து போயிருக்கிறது, பலட்சயமா இருக்கிறது, பலட்சயமா இருக்கிறது. சுயநலமா இருக்க வேண்டிய காலமா இது. உன்னை ஒண்ணு சொல்றேன், 4 சோம்பேறித்தனம். எது? சோம்பேறித்தனம். என்ன சோம்பேறித்தனம்? அதுல போட்ட துணியை எடுத்து என்ன செய்யணும்? இதுக்கு ஆள் வேணும். இன்னைக்கு செருப்பு ஆமேன், 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 எப்படி பெட்ல இருந்து இறங்கி காலை கீழே வைக்க மடி, காலை அழுக்காக ஒண்ணு இல்லை அங்க. அது சோம்பேறித்தனம். சோம்பேறி ஆமேன் பானைக்குள்ள கைய போடுவான், ஆனா திருப்பி எடுக்க மாட்டான். கஷ்டம் இல்ல? அதை எடுத்து சாப்பிடுறது கஷ்டம். சோம்பேறிட்ட வயலுக்கு போனா சொல்லுவானா வழியில சிங்கம் கிடக்கும்னு. சிங்கம் கிடந்தாலும் ஒன்ன பார்த்துதான் அது பயப்படணும். ஆமா, சிங்கம்லாம் ரொம்ப நல்லதா இருக்கும். நம்மள மாதிரி உடம்பரப்புக்கு சாப்பாடெல்லாம் கொடுக்காமலாம் இருக்குது சிங்கம், அதெல்லாம் கரெக்டா கொடுக்குது. நம்ம பூனையை பார்த்து பயப்படுறோம், காக்காவை பார்த்து பயப்படுறோம், பல்லியை பார்த்து பயப்படுறோம். உண்மையிலே அதுதான் நம்மளை பார்த்து பயப்படணும். ஒருத்தர் கட்டின பெண்டாட்டிக்கு ஆமேன், பெண்டாட்டிக்கு ஒரு பிரெட் பாக்கெட் கேட்டு வாங்கி கொடுத்தப்போ அது சாப்பிட்டோம். ஆமேன், 4 ஸ்லைஸ் பிரெட்டுக்கு ரூபா கேட்டாராம். இதை விட சிங்கம்லாம் ரொம்ப பெஸ்ட். சாப்பிட்ட 4 ஸ்லைஸ் பிரெட்டுக்கு பொண்டாட்டிக்கிட்ட என்ன கேட்டிருக்காரு? இவருக்காக இயேசு சிலுவையில் மரிச்சது. இப்படி நான் சொல்லணும்னா நிறைய விஷயம் பேசும்போ ஆமா நீங்க எல்லாம் ஒரு மாதிரி பார்ப்பீங்க, அதனால வேண்டாம். நல்லபடியா வீட்டுக்கு போகணும். இன்னைக்கு ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. சோம்பேறித்தனம். இயேசுவின் நாமத்தில் இந்த 4 வேர்களும் இன்னைக்கு அழியும்னா இந்த சபைய நான் நிச்சயமா சொல்றேன், பரலோக ராஜ்யத்துல நான் பார்க்க போறேன். ஆமா ஆமா, உங்களுக்கு வருகை குறித்து வித்தியாசமா பேசி இருக்கலாம், பேசிட்டு நல்ல சுவிசேஷத்தை சொல்லிட்டு போயிருக்கலாம். நம்ம தான் சுவிசேஷம் கேட்டு கேட்டு தானே இருக்கோம். என்ன நமக்கு இயேசுவை ரட்சகரா ஏற்றுக்கொள்ள தெரியாதா? ஞானஸ்நானம் எடுக்க தெரியாதா? அபிஷேகம் பண்றதுக்கு தெரியாதா? பரிசுத்தமா வாழ தெரியாதா? எல்லாம் தெரியும் நமக்கு. ராப்போஜனத்துல பங்கு பெற தெரியாதா? வேறுபட்டு வாழ தெரியாதா? கிறிஸ்துவுக்குள்ள மரிக்கணும்னு தெரியாதா? எல்லாம் தெரியும், தெரியும். ஆனாலும் மணவாட்டியின் இடத்துல தாமதம் இருக்கு. அந்த தாமதத்தின் காரணத்தை இன்றைக்கு அழித்து போடத்தான் கர்த்தர் இங்க வந்திருக்கிறார். சுகபோகம் என்கிற ஆமென் அந்த வேர் இயேசுவின் நாமத்தில் அழிந்து போவதாக. நிர்விசாரம் என்கிற வேர் இயேசுவின் நாமத்தில் அழிந்து போவதாக.
சுயநலம் என்கிற வேர் இயேசுவின் நாமத்தில் அழிந்து போவதாக. சோம்பேறித்தனம் என்கிற வேர் இயேசுவின் நாமத்தில் அழிந்து போவதாக. இன்னையிலிருந்து இந்த சபையை மனதார ஆசீர்வதிக்கிறேன். கிறிஸ்துவின் வருகை வரையிலும் அவருடைய சிரசு மட்டும் வளருவதற்கும், அநேகரை கிறிஸ்துவின் பாதையில் நடத்துவதற்கும், அவருடைய இருதயத்திற்குள் இருக்கிற பாரத்தை சுமந்து கொண்டு கர்த்தருக்காக ஏதாவது செய்வதற்கு எழும்பி தேசங்களில் ஆமென் கர்த்தருடைய மகிமை விளங்க பண்ண இந்த திருச்சபையின் மேல், ஊழியத்தின் மேல், இந்த பலிபீடத்தின் மேல் வானங்கள் திறக்கப்பட்டு தேவ மகிமை இறங்கி தங்கி இருப்பதாக. இவர்களுக்காக தேவசேனை இறங்கி தேசத்தில் கிரியை செய்வதாக. இவர்களுக்காக திறக்கப்பட வேண்டிய வாசல்கள் திறக்கப்படுவதாக. இவர்களுக்காக நடத்தப்பட வேண்டிய யுத்தங்கள் வெற்றியாய் நடத்தப்படுவதாக. கர்த்தர் இவர்களுக்கு முன்னணியில் செல்வாராக. ஆண்டவரே, தம்முடைய பிள்ளைகளுக்கு முன்னால நீங்க போனும்பா. இவங்களை வெற்றியுள்ள கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ செய்யணும். இந்த இடம் நிரம்பி வழியணும். இந்த பட்டணம் சபையாகணும். இந்த கிராமங்கள் சபையாகணும். தேசங்கள் விடுவிக்கப்படணும். எல்லாரும் தேவ சமூகத்தில் எழுப்பி நிற்போம். ஒரு வார்த்தை நாம ஜெபித்து நாம முடிக்க போகிறோம். இந்த 3 நாட்களும் கர்த்தர் நம்மோடு கூட பேசி இருக்கிறார். ஆமா, அவர் பேசுறாருன்னு அர்த்தம் என்ன தெரியுமா? எனக்கு இரக்கம் செய்ய விரும்புகிறார்னு அர்த்தம். எனக்கு இரக்கம் செய்ய விரும்புகிறார்னு அர்த்தம். கண்களை மூடுங்க. எல்லா தேவ ஜனங்களும் கண்களை மூடி. ஆமீன். யாரும் கண்களை திறக்க கூடாது. ஆமீன். இப்போ கர்த்தர் உங்ககிட்ட பேசி இருக்கிறாருங்கிற உணர்வு இருக்கும்னா உங்க கரங்களை உயர்த்தி ஆமீன் ஆண்டவர்கிட்ட பேசுவீங்களா? ஆமா, முடிஞ்சா ஒரு சொட்டு கண்ணீரை கர்த்தர் சமூகத்துல விட்டு, ஆமேன், முடிஞ்சா ஆமேன் ஒரு சொட்டு கண்ணீரை தெய்வ சமூகத்துல விட்டு, ஆமேன், முடிஞ்சா ஒரு சொட்டு கண்ணீரையாவது கர்த்தருக்கு அர்ப்பணமாய் காணிக்கையாய் செலுத்தி எல்லா தெய்வ பிள்ளைகளும் எல்லா தெய்வ ஜனங்களும் ஆண்டவர் உங்ககிட்ட என்ன பேசினாரோ அதுக்கு ஒப்பு கொடுங்க. தாமதத்தை பத்தி பேசினாரா? ஆமா, தாமதத்தின் வேறு ஏதாவது நம்மகிட்ட இருக்குதா அப்படின்னு ஆண்டவருக்கு ஒப்பு கொடுங்க. உங்க வாழ்க்கைய இந்த இரவு நீங்க ஒப்பு கொடுப்பீங்கன்னு ஆண்டவர் சொல்ற, உன்னை நான் வெற்றி அடைய செய்வேன், உன்னை நான் சுதந்திரவாளியா மாற்றுவேன். ஆண்டவர் கேட்கிறார், உனக்காக நான் மரிச்சேனே, எனக்காக நீ என்னப்பா செய்த? எனக்காக நீ என்ன செய்த? இந்த சுகபோகத்துக்காகவா நான் மரித்தேன்? இந்த நிர்விசாரத்துக்காகவா நான் மரித்தேன்? இந்த சோம்பேறித்தனத்துக்காகவா நான் மரித்தேன்? இல்லப்பா, எழும்பு, இதெல்லாம் விட்டு எழும்பு நீ. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். நம்முடைய ஆசை மணவாளன் இதோ வாசற்படியில நிற்கிறார். ஆமே, நிலையங்கி தரித்தவராய், 7 நட்சத்திரங்களை வலம் கையில் பிடித்தவராய், 7 பொன் குத்து விளக்குகளின் மத்தியில உலாவுகிறவராய், மார்பருகே பொற்கச்சை கட்டினவராய், வெண்கல பாதங்களை உடையவராய், சூரியனை பார்க்கிலும் ஆமீன் பிரகாசமான முகத்தை உடையவராய், வெண்பஞ்சு போன்ற தலை சிரசை உடையவராய், அப்படியே கைகளை உயர்த்தி நிக்கிறப்ப அந்நிய பாஷைகளை பேசுங்க. அந்நிய பாஷைகளை பேசுங்க, பார்க்கலாம். நல்ல அந்நிய பாஷைகளை பேசுங்க. உங்க சத்தம் எழும்பணும். உங்க சத்தத்தை அட்லீஸ்ட் நீங்களாவது கேட்கணும். உங்க செவிலையாவது உங்க சத்தம் கேட்கணும். அந்நிய பாஷைகளை பேசுங்க. இந்த இரவு பிரதானமான வேளை, பிரதானமான நேரம். பாதாளம் நடுங்குகிறது,
நீ எடுக்கிற தீர்மானத்துக்கு முன்னால பாதாளம் நடுங்குகிறது. நீ எடுக்கிற இந்த தீர்மானத்துக்கு முன்னால சத்துரு சேனை நடுங்குகிறது. இந்த இடத்துல நீ கர்த்தருக்கு அர்ப்பணித்து அந்நிய பாஷைகள்ல பேசுகிற இந்த நேரத்துல சத்துருவின் பாளையத்துல கர்த்தருடைய அக்கினி வெளிப்படுகிறது, கலகம் வெளிப்படுகிறது. ஓ நன்றி. உன்னை இடற பண்ணின, உன்னை அப்படியே எழும்ப விடாம அமுக்கி வச்ச அந்த சத்துரு தோர்த்து போகிற அன்னைக்கு நீ எழும்ப தொடங்கிட்டேனா சத்துரு விழ தொடங்கிட்டான்னு அர்த்தம். லிபா ரதுனா லதுரா லனா ஷதரா ரிபா ரபா லதுரா லிகா தரா நம சந்துரி ரிபா பாபா பாபா லபா சம்பரா லபா. எஸ் 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 கர்த்தர் உன்னை தொடுகிறார், கர்த்தர் உன்னை தொடுகிறார், உனக்கு சகாயம் பண்ணுகிறார். நீ எழும்பு எழும்பு எழும்பு. ரீதா லகா தரா லதுனா லபா துரா. பரியாசக்காரர் உட்கார்ற இடத்தை விட்டு எழும்பு, பாவிகளை விட்டு எழும்பு, மரித்தோரை விட்டு எழும்பு. கர்த்தர் உன்னை பிரகாசிப்பிக்க பண்ணுகிறார், கர்த்தர் உன்னை பிரகாசிப்பிக்க பண்ணுகிறார். உன் துக்க நாட்கள் முடிந்துவோ. எஸ் எஸ் ரிபாலாபா துராலாபா. நீ பரலோக வாசி. கர்த்தர் உன்கிட்ட எதை கேட்டால் நீ செய்யணும். காரணம் இதெல்லாம் தந்தவரே கர்த்தர் தான். உன் வாழ்க்கைக்கு காரணமே உன் கர்த்தர் தான், உன் மணவாளன் தான். ரிதரபா ஷதரபல துரலபா ரிதரனலப உரியந்தரலே ரகி தரா தனா ரகதரா ஹம்தரா லப உரியந்தரா ஊடபரபலபலபலப சம்தரலபரபலப. எஸ் எஸ் எஸ். சிலருடைய வாழ்க்கையை விட்டு இருள் நீங்கி இருக்கிறது, இருள் நீங்கி இருக்கிறது. கிறிஸ்துவனை பிரகாசிப்பிக்கிறார், கிறிஸ்துவனை பிரகாசிப்பிக்கிறார். கர்த்தர் சொல்லுகிறார், இந்த இடத்துல இருக்கிற சிலரை கர்த்தர் ஜெப ஆவியினால் நிரப்புகிறாராம், கர்த்தர் ஜெப ஆவியினால் நிரப்புகிறாராம். நீ விழித்திருந்து ஜெபிக்க, விழித்திருந்து ஜெபிக்க இந்த தேசத்துல உன்னை ஒரு ஜாமக்காரனா கர்த்தர் வைக்கிறார். லஹந்திரினிமிஷ்யந்தரல துரனமா ரிஹந்தரல பஷதரனலபல துரலபா. ஓ பலனடைய நிரப்பிடுமே பலத்தினாவியே, பலனடைய நிரப்பிடுமே பலத்தினாவியே, கனமடைய ஊற்றிடுமே ஞானத்தினாவியே. இன்று கனமடைய நல்ல கையை தட்டணும், வாய்களை திறந்து பாடணும். ஆவியே அசைவாடும் ஆவியே, தூய்மையே ஆவியே, அசைவாடும் ஆவியே, தூய்மையே ஓ ஆவியே. இடமசைய உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே, இந்த இடமசைய உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே. அலங்கரியும் வரங்களினா எழுந்து ஜொலித்திடவே, அலங்கரியும் வரங்களினா எழுந்து ஜொலித்திடவே. தந்திடுமே கனிகளையும் நிறைவாக இப்பொழுது, தந்திடுமே கனிகளையும் நிறைவாக இப்பொழுது. அசைவாடும் ஆவியே தூய்மையே ஆவியே, அசைவாடும் ஆவியே தூய்மையே ஆவியே. இடமசைய உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே, இந்த இடமசைய உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே, இந்த இடமசைய உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே. வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை இயேசுவே,
இரத்தத்தால் வல்லமை உண்டு 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 அற்புத வல்லமை ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினால் வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை தேவ வல்லமை தேவ மகிமை ஒவ்வொருவரை நிரப்பிக் கொண்டே இருக்கிறது. இந்த சபையின் அடையாளத்தை கர்த்தர் மாற்றுகிறார். இதனுடைய வெளித்தோற்றம் மாறுகிறது. இந்த ஊழியத்தில் ஒரு புதிய அடையாளத்தை கர்த்தர் இந்த ஊழியத்தின் மேல் வைக்கிறார். சில எல்லைகளின் விசாரத்தை கர்த்தர் உண்டு பண்ணுகிறார். நல்ல கரங்களை தட்டி ஆவியின் நிறைவோடு அந்த அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளுங்க. கிருபைகளை பெற்றுக்கொள்ளுங்க. வரங்களை பெற்றுக்கொள்ளுங்க. ஆவியின் அனுகிரகங்களை பெற்றுக்கொள்ளுங்க. தடைகள் விலகட்டும், தடைகள் விலகட்டும். மகா பரிசுத்த ஸ்தலத்தின் அனுபவம் இந்த ஊழியத்துக்கு உண்டாகட்டும். தடைகள் விலகட்டும், தரிசனங்கள் ஆரம்பமாகட்டும், தாமதங்கள் விலகட்டும். தாமதத்துக்கு காரணமான எல்லா வேர்களும் பரலோக பலிபீடத்தின் அக்கினியினால் சுட்டரிக்கப்படட்டும், சுட்டரிக்கப்படட்டும். இயேசுவின் நாமத்தினால் என் ஜனங்கள் சமாதான தாவரங்களிலும் அமைதியாய் தங்கும் இடங்களிலும் தங்கியிருப்பார்களாக, தங்கியிருப்பார்களாக, தங்கியிருப்பார்களாக. நம்முடைய பிள்ளைகளை ஆமென் 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 வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இவர்கள் மேலாகட்டும், இவர்கள் சிறந்து விளங்கட்டும். இவர்களை குறித்த தரிசனங்கள் 2026 இந்த வருடத்தின் இந்த 7வது மாதம் தொடங்கி செயல்படட்டும். எலிசபெத்தை குறிச்சு மரியாளுக்கு வார்த்தை வருது. அவள் மலடி எண்ணப்பட்ட அவளுக்கு இது 6ஆம் மாதம், 6ஆம் மாதம். ஆமென். எலிசபெத்னா கர்த்தருடைய ஆணையின் அர்த்தம். இந்த திருச்சபைக்கு சொல்லுகிறார், கர்த்தர் உனக்கிட்ட ஆணை, உனக்கு தந்த தரிசனம், உனக்கு தந்த வாக்குத்தத்தம் ஏற்கனவே செயல்பட தொடங்கிட்டு. மக்கி போன தரிசனம், மக்கி போன வாக்குத்தத்தம் இயேசுவின் நாமத்தில் செயல்பட தொடங்குகிறது.